ஹாய் கைஸ், இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஜாப்பனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ்க்கு பெருசாக பில்டப்லாம் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தாலே போதும். கண்டிப்பாக அடுத்தடுத்து பார்க்கணுன்னு உங்களுக்கே ஆர்வம் வந்துடும். நம்பி பாருங்கள், உங்கள் டைமுக்கு ஒர்த்தாக இருக்கும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் முக்கியமான விஷயம், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் சீனில் ஹீரோயின் கையில் ஒரு குழந்தைய வச்சுட்டு வேக வேகமாக ஓடிட்டு இருக்காங்க. மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. என்னோட பீலவுக்காக நம்ம நினைக்கிறோம் இந்த உலகம் நிலச்சி இருக்கும்னு. நம்மளோட இந்த வாழ்க்கையில் கோவம், வெறுப்பு, பயம் இதெல்லாமே கலந்துருக்கு. நம்மளோட இந்த சாதாரண வாழ்க்கையில் திடீர்னு புரட்டி போடுற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த ஒருத்தர் உங்களுக்கு தைரியம் கொடுத்தா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க, யாரோ இருக்காங்க போல். அதோட அந்த சீனை கட் பண்ணால் இயர் 2023 கேரவனில் ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு ஹேர் ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டுட்டு இருக்கான். இவனோட பேரை நம்ம ரீகோன்னு வச்சுக்கலாம். ரீகோவும் வெளியே வந்து ட்ரெஸ் எல்லாம் ஓதிட்டு இருக்கான். அப்போது திரும்பி பார்க்குறான், ஒரு ப்ளூ ஜாக்கெட் போட்டு பையன் வெளியே போயிட்டு இருக்கான். அவனை நம்ம ப்ளூ ஜாக்கெட்னே வச்சுக்கலாம். ஹீரோயினும் ட்ரெயின்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது, எப்படியாவது கரெக்டாக டைமுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அவசரமாக. அதே நேரத்தில் இங்கே ரீகோவும் சப்வேக்கு தான் போக போகிறான் போல். நீ போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணும் கேட்டுட்டு இருக்கான். ஆமாம் அப்படின்னு சொல்லி ரீகோவும் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோனும் ட்ரெயின் பிடிக்க தான் வந்துட்டு இருக்கா. அங்கே ப்ளூ ஜாக்கெட் பையனும் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ரீகோவும் அதே ட்ரெயினில் வரிசையில் நின்றுட்டு இருக்கான். இங்கே ஹீரோயின் ப்ளூ ஜாக்கெட் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிறா. ஏன்னா ஹீரோயினுக்கு ப்ளூ ஜாக்கெட் ஆல்ரெடி தெரியும், அவள் க்ரஷ்ன்னு கூட சொல்லலாம். இவ்வளோ சந்தோஷமாக போய் ப்ளூ ஜாக்கெட் பின்னாடி நிற்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டாக ஒரு மேக்கப் கேர்ள் வந்து இடையில நின்றுடுறா. எல்லாமே ஜாப்பனீஸ் பேர் சொன்னால் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆவீங்க. அதனால தான் இந்த மாதிரியே நேமை ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த சீரீஸில் நிறையா கேரக்டர்ஸ் பார்க்க போகிறோம். ப்ளூ ஜாக்கெட்டை நம்ம இனிமேல் ஹீரோனே கூப்பிட்டுக்கலாம். ஹீரோயின் ரீகோ எல்லாரும் ஏறிடுறாங்க ட்ரெயினில். ட்ரெயினும் கிளம்ப ஆரம்பிச்சிடுது. ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அப்படியே ஒரு பையனை காமிக்கிறாங்க. இவனோட பேர் ஒயிட்டின்னு வச்சுக்கலாம். பக்கத்தில் தான் மேக்கப் கேர்ள் உட்காந்து மேக்கப் போட்டுட்டு இருக்கா. இவனை இடிச்சு விட்டுட்டு ரேண்டமாக ஒரு பொண்ணு காட்டுறாங்க. டேட்டிங் ஆப்பில் பையன்லாம் பார்த்துட்டு இருக்கா. அப்படியே இன்னொரு பர்சனை தான் காமிக்கிறாங்க. சயின்ஸ் சம்மந்தப்பட்டதாக பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட பேரை நம்ம சயின்டிஸ்ட்னு வச்சுக்கலாம். இந்த சயின்டிஸ்ட்டும் எதையோ நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த ட்ரெயின்லேயே பாப் கட் பண்ண ஒரு லேடியை தான் காமிக்கிறாங்க. அவங்களோட கால் கிட்ட ஒரு பாட்டில் மூடி விழுகுது. அது எப்படி வந்திருக்கும்னா, அங்கே ஒரு தாத்தா தண்ணி குடிக்கலான்னு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அப்போ கீழே விட்டுருப்பாங்க போல். அந்த தாத்தாக்கு ரொம்பவே பல்லு வலி போல். இன்றைக்கி நாள் டென்டிஸ்ட் கிட்ட போகலான்னு அப்பாயின்மெண்ட் வாங்கினாலா பாரு என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் பையனும் ஸ்கூல் போகணுன்னு நின்றுட்டுருக்காங்க. அவங்க ஃபோனில் பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியான ஒரு இமேஜ் சோஷியல் மீடியாவில் இருக்குது. இவங்க எல்லாரும் இருக்க இந்த கம்பார்ட்மெண்ட் பேர் கார்ட் 5 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு இந்த ஸ்டேஷனை மேனேஜ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இருக்காங்க. இவங்கள நம்ம மாஸ்டர்னு வச்சுக்கலாம். எல்லோரும் ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கேஷுவலாக. அப்போ எர்த்குவேக் அலர்ட் வருது. ஃபோன் எல்லாத்தையும் சிக்னல் இல்லாமல் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடுது. ட்ரெயின் பயங்கரமாக ஷேக் ஆகுது. ரொம்ப நேரத்துக்கு கண்டினியூ ஆகி ஒரு வழியாக ஸ்டாப்பும் ஆகிடுது. எல்லாருமே கீழே விழுந்து இப்போ தான் பொறுமையாக எந்திரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரீகோ தான் கதவை திறந்து விட்றான். எல்லோரும் தப்புன்னு வெளியே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுறேன். நம்ம எங்கே தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சுற்றியும் முற்றியும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் மாஸ்டர் கிட்ட வந்துட்டு, நான் ஒரு ஃபயர் ஃபைட்டர், நீங்கள் ஃபஸ்ட்டு யாராவது ஹர்ட் ஆகிருக்காங்களா அப்படிங்கிறத போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் யாராவது ஹர்ட் ஆகிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அந்த ப்ளூ சட்டை யார் அப்படின்னு சொல்லி ரீகோவும் ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அவங்க ஃபயர் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஹீரோ கிட்ட வந்துட்டு, நான் போய் டனலை செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, நானும் வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். ரீகோவும் வந்துட்டு, அவங்க கூட சேர்ந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் தான் செக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இதே நேரத்தில் ட்ரெயின் மாஸ்டர்ஸ்லாம் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு அவசரமாக ஓடி வந்து பார்க்குறாங்க. கார் 5 அங்கே காணும். எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. லாஸ்ட்டாக டனல்குள்ளே வரும்போது அந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கும். அதனால் ஹீரோயின் அப்புறம் ரீகோ டனல்குள்ளே போயிட்டு இருக்காங்க. அங்கே ஏதோ கல் டிஃப்ரெண்ட்டாக ஜொலிக்குது. அதே நேரத்தில் இங்கே கார் 5 காணும் இல்லையா, அதனால டனலில் மட்டும்தான் செக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் லைட்லாம் எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஹீரோயினுக்கும் அந்த பக்கம் வெளிச்சம் தெரியுது, இங்கே இவங்களுக்கும் வெளிச்சம் தெரியுது. வேகமாக ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா கடைசியில் அந்த பக்கமாக தேடிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் இங்கே தேடி வந்த டீம்ஸ் பார்க்குறாங்க. ஹீரோயினுக்கெல்லாம் வெளிச்சம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு வேகமாக ஓடி வந்து பார்த்தா ரொம்ப பெரிய பிளைனான இடம் மட்டும்தான் தெரியுது. அங்கே மேலே மவுண்டன் மாதிரி இருக்குது. அங்கே பார்த்தா ஏதாவது தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரீகோ எல்லாருமே வேகமாக ஓடி போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. எங்கே இருக்கோம் நாம அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ரொம்பவே பயப்படுறாங்க. அப்படி என்னதான் அப்படின்னு பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை, அதான் பயப்படுறாங்க. சுற்றி வெறும் எம்டியான பிளேஸ், சிட்டி மாதிரியே தெரியல, மக்கள் வாழ்கிற அறிகுறி கூட சுத்தமாக கிடையாது. ஹீரோயினும் இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்திருப்பாங்க போல். இதை எல்லாத்தையும் ட்ரெயினுக்கு வந்து அங்கே இருக்க பீப்புள்ஸ்ட்டை போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லோரும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. வாலாளுக்கு ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே ஒயிட்டையும் சொல்லிட்டு இருக்கான், ஒருவேளை நம்ம எல்லாரும் இறந்துருக்கலாம், இந்த மறு உலகம் போகிறதுக்காக கூட இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பேரலல் யூனிவர்ஸ்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஆரம்பிக்கிறான். எப்போ கொஞ்சம் வாய முடிப்பான் அப்படின்னு சொல்லி மற்றவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
பேசிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல இல்லையா? அதனால ஹீரோ, ஹீரோயின், மாஸ்டர் இவங்க எல்லாரும் யார் யார் இருக்காங்க, என்னென்ன பேரு, ஏஜ் இதெல்லாம் உட்காந்து நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வைட்டியும் ஹீரோவ பார்த்து கமெண்ட் அடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினும் "நீ அவரையா சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "உங்களுக்கு அவங்கள தெரியுமா?" அப்படின்னு சொல்லி வைட்டி கேட்குறான். ஹீரோயினும் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்கிறா. இவ ஸ்கூல்ல ஜிம் டீச்சரா வொர்க் பண்ணிட்டு இருக்கா அந்த இடத்துக்கு. ஹீரோ வந்திருக்கான் வந்து ஒரு ஃபயர் ஃபைட்டர் ஆச்சே. அதனால குழந்தைங்களுக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்ருக்கான். அப்போ தான் ஹீரோயினும் ஃபஸ்ட்டாக ஹீரோவை பார்த்துருப்பாங்க. ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க. ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து அழகாக சிரிச்சிருப்பாங்க. இதெல்லாத்தையும் ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இங்கே ஹீரோவும் ஹெல்ப்காக நெருப்பு மூட்டிட்டு இருக்கான். ஹீரோயினும் வேலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த இடத்துக்கு ரீகோவும் வரான். யாராவது ஹெல்ப்க்கு வராங்களான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லும்போது, இதெல்லாம் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி ரீகோவும் கேட்டுட்டு இருக்கான். எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறது பெட்டர் தானே அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்கிறான். ஹீரோவும் உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி ரீகோட்ட கேட்கும்போது, என்னோட பேர்லாம் தெரிய வேணாம், என்னோட வயசு 24 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் என்னை விட வயசானவங்க மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிற, நம்ம 2 பேருக்கும் ஒரே வயசு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரீகோ சொல்லிட்டு இருக்கான். என்னவோ பண்ண, நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரீகோ சொல்லிட்டு இருக்கும்போது, எங்கே போக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கான். இப்போ நீங்கள் போயிட்டு வந்த இடத்துக்கு ஆப்போசிட் சைடில் போக போகிறேன், ஹெல்ப்க்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, தனியாக போகிறது ரொம்பவே டேஞ்சரஸ், வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் தடுத்துட்டு இருக்கான். ஆனால் ரீகோ சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். நான் போகிறேன் நடம் பிடிக்கிறான். ஹீரோவும் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரீகோவும் எங்கேயும் போல இங்கே அந்த ஒயிட்டியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். நாங்கள் வந்து 7 மணி நேரம் ஆச்சு, இன்னும் எங்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே வரல அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்கலாம் ரொம்பவே எக்ஸாஸ்டடாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸ்கூல்லேருந்து வந்து 2 பசங்க இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. இங்கே மற்றவங்களுக்குலாம் பசிக்கவே ஆரம்பிச்சிடுது. அப்போ தான் அந்த மேக்கப் கேர்ளும் பக்கத்தில் ஒரு பை இருக்குது, சரி அதில் ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்குறா. கத்திரிக்கோல் இருக்குது. அதை பார்த்ததும் லைட்டாக ஷாக் ஆகுறா. அப்படியே இன்னொரு பேப்பர் மாதிரி ஏதோ ஒன்று எடுக்கிறா. அதை பார்த்துட்டு இன்னும் ஷாக் ஆகுறா. யாருக்கும் எதுவும் தெரியாத மாதிரி அதுக்குள்ளேயே வச்சிட்றா. அதுக்கு கொஞ்சம் தூரம் பக்கத்தில் ஹீரோயினோட பேக் இருக்குது. ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியாமல் அந்த பேக்லேருந்து ஏதோ சாப்பாடுன்னு நினைக்கிறேன், அதை எடுத்துகிட்டு வெளியே வரா. அவளுக்கு நேர் ஆப்போசிட்லேயே ரீகோவும் வந்துடுறான். அவனை பார்த்துட்டு இவ ஷாக் ஆகி பைய கீழே போட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. இங்கே ரீகோவும் என்ன இதை விட்டுட்டு போயிட்டா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணுறா அவள் கொண்டு வந்த சாப்பாடு காணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் 2 பேர் தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் ரீகோவை பார்க்குறா. அது உங்களோடது இல்லையா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க இன்னொரு லேடி கேட்டுட்டு இருக்காங்க. ரீகோவும் இதை அந்த பொண்ணு எடுத்துகிட்டு வந்துச்சா அப்படின்னு சொல்ல வரது காட்டியும் அங்கே மேக்கப் கேர்ளும் எந்திரிச்சு, இவனோட பேச்சை யாரும் கேட்காதீங்க, இவன் ஒரு கிரிமினல், அவன்கிட்ட ஜெயிலேருந்து வந்த லெட்டர்லாம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவனோட பேக்கில் ஆயுதம்லாம் வச்சுருக்கான் அப்படின்னு அந்த கத்திரிக்கோலை பார்த்துருப்பா இல்லையா, அதை சொல்லிட்டு இருக்கா. அவன் கையில் தான் பை இருந்திருக்கு, பார்த்தா குறைக்க எவ்வளோ சொல்லவும் எல்லாரும் ரீகோக்கு அகேன்ஸ்ட் ஆகிடுறாங்க. ஹீரோயினும் ரீகோவை நம்பலை. ஸோ நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, நானே இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீகோவும் அங்கேருந்து தனியாக கிளம்பி போக ஆரம்பிச்சிடறான். யாருமே இந்த தடவை ரீகோவை தடுக்கிற மாதிரி இல்லை. நீயும் உன்னோட பொய்யான இந்த விஷயமும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் மேக்கப் கேர்ள்கிட்டயே ரீகோ கொடுத்துட்டு கிளம்பிடுறான். ரீகோவும் ரொம்ப நேரமாக காட்டுக்குள்ளேயே நடந்துட்டுருக்கான். ரொம்பவே டயர்ட் ஆகிட்டான். அப்போன்னு பார்த்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வாட்டர் பாட்டிலை கண்டுபிடிக்கிறான். ரொம்பவே ரிலீஃப் ஆகுறான். மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறான். இங்கே ஹீரோ ஃபோன் சார்ஜ் இறங்கக்கூடாதுன்னு ஃபோனை பவர் ஆஃப் பண்ணி உள்ளே போட்டுடுறாங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, அது ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் தான் இருக்குது. இதை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் இன்னும் சில ஃபுட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இதையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே இருந்த ஃபுட்ஸ் எல்லாத்தையும் எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒயிட்டி அவனோட ஃபோனை நோண்டிட்டு இருக்கான். அப்போ தான் ஒரு விஷயத்தை கவனிச்சு ரொம்பவே ஷாக் ஆகுறான். ஹீரோயினையும் கூப்பிட்டு அந்த விஷயத்தை காமிக்கிறான். என்னன்னா, இவன் வீடியோ எடுத்திருப்பான் இல்லையா, அதுக்கு பின்னாடி மேக்கப் கேர்ள் ஹீரோயினோட பேக்லேருந்து அந்த கவரை எடுக்கிற மாதிரி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ எல்லாரும் மேக்கப் கேர்ள்கிட்ட வந்துட்டு ஏன் இப்போல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஒன்றும் அவன் திருடினான்னு சொல்லவே இல்லையே, அவன் கிரிமினல் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கேப்பா நீ பண்ணது கொஞ்சம் கூட சரி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒயிட்டையும் சொல்லிட்டு இருக்கா. நம்ம போனதுக்கப்புறம் அவனுக்கு இருக்குது அப்படின்னும் போது, நம்மளை யாராவது காப்பாற்றுவாங்க நீ நினைக்கிறியா என்ன, நம்மளை கைவிட்டுட்டாங்க, நம்ம இருக்கோமா இல்லையான்னு கூட அவங்களுக்குலாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அப்போ ஹீரோ மேலே தப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த தாத்தா சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினுக்கும் கில்ட்டாக இருக்கும். சரி நான் ரீகோவை கண்டுபிடிச்சிட்டு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிளம்புறா. ஹீரோவும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ரீகோவை காட்டுக்குள்ளே தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ரீகோவும் ரொம்ப நேரமாக நடந்து டயர்டாகி தண்ணிலாம் குளிச்சுட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிடறான். ஹீரோயின் பின்னாடியே தேடி வந்துட்டு இருக்காங்க. ரீகோவும் ஒரு எண்டு கிட்ட போயிடுறான். பார்த்தா பெரிய பள்ளமாக இருக்குது. சரி திரும்பி போகலான்னு நினைக்கும் போது தெரியாமல் வலிக்கு அங்கே விழுந்து அந்த மரக்கட்டையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். அது மரக்கட்டையா என்னன்னு தெரியல. இந்த நேரத்தில் அவன் ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்கான் மேலே ஏறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இதுக்கு மேலே பொழைக்க மாட்டோம் போல் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்துடுது. கிவ் அப் பண்ணலான்னு நினைக்கும் போது கரெக்டாக அங்கே ஹீரோ வந்துடுறான். கிவ் அப் பண்ணாத உன்னால் முடியும் மேலே வா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். ஹீரோயினும் வந்து ஹெல்ப் பண்ணுறா. ஒரு வழியாக ரீகோவும் மேலே வந்துடுறான். இப்போ தான் கொஞ்சமே ரிலீஃப் ஆகுறாங்க. எல்லாரும் திரும்பி வந்துட்டு இருக்காங்க. நடந்த கலவரத்தில் ரீகோவோட ஷூ காணாமல் போயிருக்கும். அதனால ஹீரோயின் தான் ஒரு ஷூ எடுத்து கொடுக்குறா. அது அவனுக்கு கரெக்டாக இல்லைனாலும் இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறான். என்னை மன்னிச்சிடு, நான் அவனை சந்தேகப்பட்டிருக்க கூடாதுன்னு ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.
ரீகோவும் சாரி அக்செப்ட் பண்ண மாதிரி தான் தெரியுது. அவனும் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு, "என்னோட பேரு ரீகோ. எனக்கு வயசு 30 ஆச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும், "எனக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பா 24 வயசு இருக்காது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அச்சோ! நடந்த கலவரத்துல என் ஃபோன வேற மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ரீகோவும் போயிட்டு இருக்கான். நைட் டைம் ஆகுது. எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஹீரோ கிட்ட நெருப்பு அணைய விடாம நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர அங்கே தான் ரீகோவும் உட்காந்துருக்கான். "நான் இனிமே பார்த்துக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடுக்கன்னு தான் எடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நாளைக்கு எப்படியும் நம்மளை காப்பாற்ற வந்துடுவாங்க. அப்போ உனக்கு எனர்ஜி தேவைப்படும் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரீகோவும் சொல்கிறான். எப்படினாலும் உனக்கு எனர்ஜி தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா. "நீ எப்படி கவலையே படாமல் இருக்க" அப்படின்னு சொல்லி ரீகோ கேட்கும்போது ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்காங்க. "ஏன்னா நான் ஒரு ஆப்டிமிஸ்டிக். அது மட்டும் இல்லாமல் என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன்" அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நம்பிக்கையாக பேசிகிட்டு இருக்கா. ரீகோவும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஹீரோயினுக்கு பக்கத்தில் வந்து அவளோட ஷூ லேஸை கட்டி விட்டு அங்கேருந்து போயிடுறான். காலையில் ஆயிடுச்சு. எல்லாரும் மீட்டிங் மாதிரி போட்டுட்ருக்காங்க. ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான், "அந்த பக்கமும் ரூட் கிடையாது, இந்த பக்கமும் ரூட் கிடையாது. நம்ம இங்கே மாட்டிக்கிட்டோம், ஸ்ட்ரக் ஆகிருக்கோம். ஸோ நம்ம உயிர் பழக்கணும்னா சர்வே பண்ணி தான் ஆகணும்" அப்படிங்கிற மாதிரி. அந்த பாப்கட் லேடியும் மாஸ்டர்கிட்ட வந்துட்டு, "என்ன ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ஆளையே பிடிச்சி கேட்டுட்டு இருந்தா அவனும் எவ்வளோ தான் பொறுத்து போவான். அவனும் கத்த ஆரம்பிச்சிடுறான். ஹீரோ தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அந்த மாஸ்டரும் கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. எங்கள் யாராலையும் எதுவும் பேச முடியல. அந்த லவ்வர் கேர்ள், அதான் அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, அந்த லவ்வர் கேர்ள் லவ்வர் பாய் அப்படி வச்சுக்கலாம். அந்த லவ்வர் கேர்ள்கிட்ட வாட்டர் பாட்டில் இருக்குது. அந்த தாத்தாவும் வந்துட்டு, "இங்கே பாரு, நான் உனக்கு எவ்வளோ வேணாலும் காசு தரேன். இந்த காசு ஃபுல்லாக வச்சுக்கோ. எனக்கு அந்த வாட்டர் பாட்டில் மட்டும் கொடு" அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. அவங்களும் கொடுக்குற மாதிரி இல்லை. அந்த பாப்கட் லேடியும் வந்துட்டு இன்னும் நிறையா காசு எடுத்து கொடுத்துட்டு வாட்டர் பாட்டில் கொடுங்கங்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே காண்டாயிரம். அந்த பொண்ணும் பையனும் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. "நீங்கள் பெரியவங்களா இருக்கீங்களே தவிர உங்களுக்கு யாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுத்துக்க தெரில. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கல. எங்கேயாவது போகணுன்னு தான் இருந்தோம். நாங்களே போயிடுறோம். இதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரீ" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் எவ்வளவோ சொல்லி இருக்க வைக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் வந்துட்டு அவங்க பேச்சே கேட்குற மாதிரி கிடையாது. நாங்கள் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த தாத்தாவும் புரிஞ்சுக்கிட்டு, "இதுக்கப்புறம் நான் ஃப்ரீ. இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் நான் கஷ்டமே சிரமமே பட போகிறது கிடையாது. ஏன்னா நான் ஃப்ரீ" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில் போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் எவ்வளவோ தடுத்து பார்த்தும் யாரும் கேட்குற மாதிரி இல்லை. இங்கே ரீகோவும் சொல்லிட்டு இருக்கான், "போகிறதுனா போட்டும் விடு. நீ ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணாத. யாரோட வாழ்க்கையும் உன்னோட கையில் இல்லை." ரீகோவும் பர்பல் அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்கிறான், "என்னோட ஃப்ரெண்டுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நான் சேவ் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. ஹீரோ ஃபயர் ஃபைட்டராக இருந்திருப்பான் இல்லையா, அப்போ ஒரு ரெஸ்கியூ மிஷனில் இவனோட ஃப்ரெண்டுக்கு அடிபட்டிருக்கும். அதுக்கு ஹீரோ தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நினச்சிட்டு அவன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பான், "இதுக்கப்புறம் யாரையும் நான் சாக விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லி. அதனால தான் எல்லாரையும் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறான். ரீகோவும், "இங்கே ஒருத்தர் கூட உன்னால் சேவ் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லும்போது, என்ன சேவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இவ ஜிம் டீச்சராக ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருப்பா. அப்போ ரொம்பவே வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பா போல். அப்போ ஹீரோ வந்துட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ ரெயின்போ நின்று பார்த்துட்டு இருப்பான். ஹீரோயினும் பார்த்துட்டு இருப்பாங்க. "என்னால் முடிஞ்சதை நான் நாளைக்கு செய்வேன்" அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் விட்டுட்டு போயிருப்பான். அது ஹீரோயினுக்கு பிடிச்சி போய் அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பா. ஸோ இது எல்லாத்தையும் சொல்லிட்டு ரொம்பவே பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயின் ரீகோ 3 பேரும் அந்த லவர் பாயை தான் துரத்தி போய் பிடிக்கிறாங்க. "இங்கே பாரு, நீ அவசரப்படாத. நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம், சேஃபாக இருக்கலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்தா நம்மளால முடியும்" அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் ரீகோவும் கேட்டுட்ருக்கான். அந்த லவர் பாய்க்கும் வேறு ஆப்ஷன் கிடையாது. இப்போ தான் ரீகோ ரொம்பவே சேட் ஆகிட்டு அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறான். அவனோட ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. அந்த ஜெயிலேருந்து லெட்டர் வந்திருக்கோம் இல்லையா, அது வந்துட்டு அவனோட தம்பியோட லெட்டர். அதாவது சின்ன வயசில் ரீகோ தான் அவனோட தம்பியை ரொம்பவே நல்லா கேர் பண்ணி பார்த்துருப்பான். அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பான். ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலைக்கெலாம் போய் அவனோட தம்பியோட எஜுகேஷனுக்கும் சப்போர்ட் பண்ணியிருப்பான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அவன் தம்பி ஏதோ க்ரைம் பண்ணிட்டு போலீஸ்னால் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருப்பான். "என்னடா பண்ண" அப்படின்னு சொல்லி ரீகோவும் கத்தி ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பான். தம்பியும் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வர போகிறான் போல். அவனை பார்க்கறதுக்கு தான் போயிட்டு இருந்திருப்பான். அதுக்காட்டியும் தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போயிருக்கும். ரீகோவோட தம்பியும் வெளியே வந்து அவங்க அண்ணனை தான் தேடுறாங்க. அங்கே தான் அவன் இல்லையே. இங்கே ரீகோவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுக ஆரம்பிக்கிறான். "நான் தான் என்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே பண்ணினேன். அப்புறம் ஏன் நான் மட்டும் இவ்வளோ கஷ்டப்படணும், என் நிலமை மட்டும் இப்படி இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இங்கே சயின்டிஸ்ட்டும் ஒயிட்டும் ஒன்றா தான் வந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பல்லு வலிக்குள்ள தாத்தா அவர் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. வேகமாக காட்டுக்கு வந்துட்டாங்க. அங்கே பார்த்தது ஒரு பில்டிங் தான். இப்போ வேகமாக காட்டு வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து புரட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அதே பில்டிங் தான் நியூஸ் பேப்பர்லேயும் இருக்குது. 2026 தான் இந்த மாடலே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிப்பாங்க. இப்போ எப்படி அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே வேஸ்ட்டாக ஏதோ ஒரு டின்னையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க போல். அதில் திருப்பி பார்த்தா மேனுஃபேக்சரிங் டேட் 2026. எப்படி இந்த டின்னில் எப்படி போட்டிருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சயின்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கையில் ஒரு பிளான்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட ப்ராசஸ் க்ரோத் அப்படின்னு சொல்லிட்டு பிளா சொல்லிட்டு இது 30 வருஷம் எடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஒய்டி சொல்கிறான், "அப்போனா நம்ம 30 வருஷம் ஃப்யூச்சரில் இருக்கோமா" அப்படின்னு சொல்லி ரீக்கவும் சொல்லிட்டு இருக்கான். "பாஸ்டில் இருந்தால் என்ன, ஃப்யூச்சரில் இருந்தால் என்ன, நம்ம இங்கே ஸ்ட்ரக் ஆகி இருக்கோம், அதான் உண்மை" அப்படிங்கிற மாதிரி. இங்கே ஃபுட்டு கிடையாது, கம்யூனிகேஷன் கிடையாது, ஃப்ரீடம் இருந்தாலும் ஒரு பிரயோஜனமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் யாரும் இங்கே வந்து காப்பாற்ற போகிறதும் கிடையாது. இங்கே அப்படியே ப்ரெசென்ட்டில் காமிக்கிறாங்க. அதாவது 2023 மீட்டிங்லாம் வச்சு இந்த விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வேகமாக ஒருத்தர் ஓடி வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, கார்ட் 5ம் கார்ட் 6ம் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி.
அதே நேரத்தில் இங்கே ஒருத்தர் இன்னொருத்தர் கூட்டிகிட்டு வராங்க. இவங்கள நான் காட்டிலேருந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வாட்டரும் டீயும் இருந்திருக்கும் போல். எல்லாரும் எங்கே இருக்கு எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அது மிஸ் ஆயிடுச்சு, யாரோ திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் ரீகோவை பார்க்குறான். ரீகோவும் சிரிக்கிறான். ஹீரோக்கு ரீகோ மேலே தான் சந்தேகம் இருக்குது. ஹீரோயினும் ரீகோவை பார்க்குறத பார்த்துட்டு ஒரு வேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் எபிசோடில் யாரோ தண்ணியும் டீயும் திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதோட முடிஞ்சது இல்லையா? இப்போ அது யாராக இருக்கும்? நம்மள ஒருத்தராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் கேர்ள் சொல்கிறா. ஒயிட்டையும் யாராவது தண்ணி திருடி வச்சுருந்தீங்கன்னா தயவு செய்து உள்ளே வச்சிருங்க, நாங்கள் எல்லாரும் வெளியே போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ரீகோக்கு தான் தண்ணி இருந்த இடத்த ஆல்ரெடி பார்த்துருப்பான் இல்லையா, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் சரி எங்கள் கூட வந்து காட்டு அப்படின்னு சொல்லும்போது நான் ஏன் வரணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஃபைனலி ரீகோ நிலைமையை புரிஞ்சுட்டு அவன் ஹீரோயின் அப்புறம் ஹீரோ எல்லாரும் தண்ணி தேடி போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போனால் அங்கே தண்ணியே இல்லை. இன்னுமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இவங்க சாப்பிட்டு தண்ணி குடிச்சு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. போகிற போக்க பார்த்தா இவங்க உயிர் வாழ்கிறது ரொம்பவே டஃப் ஆகிடும் இல்லையா? அதனால தான் பஸ்க்கு வந்துட்டு ரீகோ கத்த ஆரம்பிச்சிடறான், யார் தண்ணி திருடினது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோயினும் அவங்க கிட்டே இருக்க எல்லா ஃபுட்ஸையும் கலெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்ப கொஞ்சமாக இருக்குது. இத்தனோண்டு ஃபுட்டை வச்சுட்டு எப்படி சர்வே பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் டென்ஷனாக இருக்காங்க. இந்த ட்ரெயின்லேயே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த ஒரே ஒரு தாத்தா மட்டும்தான். இப்போ கூட எதையோ ஒன்று தச்சுட்டு ரொம்ப நிம்மதியாக இருந்துட்டு இருக்காரு. அந்த பாப் கட் பண்ண லேடி இருப்பாங்கல்ல, இது உண்மையாலுமே ஃப்யூச்சரை என்னால் நம்ப முடியல, என்னால் இதுக்கு மேலே முடியாது, நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஹெலிகாப்டர் எதுவும் வராதா அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. ஹீரோயின் தான் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்தால் எதுவும் சரி வராதுன்னு சொல்லி ஹீரோ ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை எடுத்துகிட்டு ட்ரெயினுக்கு மேலே போடுறாங்க. மழை தண்ணி வந்தால் அதில் சேகரிக்கலாம் இல்லையா? ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்கான், 3 நிமிஷத்துக்கு மேலே காற்று இல்லைனா ஒருத்தவங்களால சர்வே பண்ண முடியாது, 3 நாளுக்கு மேலே தண்ணி இல்லைனாலும் ஒருத்தவங்களால சர்வே பண்ண முடியாது, 3 வாரத்துக்கு மேலே சாப்பாடு இல்லைனாலும் ஒருத்தவங்களால சர்வே பண்ண முடியாது. ஆல்ரெடி நமக்கு 2 டேஸ் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் சொல்லும்போது ஹீரோ அந்த 3 பேன் கேக் ஞாபகம் வருது, அந்த 3 பார்த்தா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஒரு இடத்துல பேன் கேக் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம இங்கேருந்து திரும்பி பாஸ்க்கு போனதும் நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ரீக்கவும் அங்கேருந்து எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்கே இவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க எங்கே போகிற அப்படின்னு சொல்லி. யார் தண்ணியை தேடினாங்களோ அவங்கள தேட போகிறேன் அப்படின்னு சொல்லி ரீக்கவும் அங்கே கிளம்பிடுறான். இங்கே ட்ரெயினில் தான் காமிக்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருந்துட்டு இருக்காங்க. அந்த சயின்டிஸ்ட் மட்டும் ஏதோ வரைகிறாங்க. என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி அந்த ஸ்கூல் பாய் கேட்கும்போது ரீட் வரைகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீட்னா ஒரு தாவர வகை, மனுஷனும் ஒரு யோசிக்கிற ரேட் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கு தெரியும் ஃப்ரெஞ்ச் ஃபிலாசபர் இதை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூல் பாயும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஃபிலாசபர் சொன்னால் வேற ஒரு கருத்தையும் சொல்லிட்டு இருக்கான். மனுஷங்க ஏஞ்சலோ பீஸ்டோ கிடையாது, ஆனால் தேவைப்படுற நேரத்தில் ஏஞ்சல் மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பீஸ் மாதிரி நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் திருடி இருப்பாங்கங்கிறது தான் இங்கே எல்லாரோட சந்தேகமாகவுமே இருக்குது. இதே நேரத்தில் மேக்கப் கேர்ளும் டயர்டாக இருக்கா. அவள் ஏதோ ஒரு பேக்கை பார்த்துட்டு இருக்கா. அதோட இந்த சீனை கட் பண்ணால் காலையில் ஆயிடுது. ரீகோ ஏன் உட்காந்துருப்பானா, தண்ணி ஒழிச்சு வச்சிருந்தா அதை குடிக்கிறதுக்கு அந்த வழியாக தானே போகணும், அதனால ராத்திரியிலேருந்து யாருமே போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரின்னு சில பேர்லாம் தண்ணி தேடி போக ஆரம்பிச்சிடுறாங்க. சயின்டிஸ்ட்டு ஹீரோயின் ரீகோ இவங்க தான் தண்ணி தேடி வந்துட்டு இருப்பாங்க. சயின்டிஸ்ட்டும் ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து பிளான் மேலே கட்டி வைக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மார்னிங் டைம் போஸ்ட்லாம் ஓப்பன் ஆயிருக்கும், ஸோ அது மூலியமாக வாட்டர் சேகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ட்ரெயின்குள்ளே தன்னை யாராவது வந்து காப்பாற்றிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் இங்கே கதறிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த தாத்தா மட்டும் ரொம்பவே ஜாலியாக பாட்டு பாடிட்டு இருக்காங்க. கண்ணாடி போட்டு பொண்ணுக்கு ரொம்பவே கோவந்தது. கொஞ்சம் பாட்டை மட்டும் ஸ்டாப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி போய் கேட்டுட்டு இருக்கா. இவ்வளோ நேரமாக ஏதோ தச்சிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அவங்களும் பாட்டை நிறுத்திட்டு இப்போ என்னோட பல்லு பிடுங்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டு இருக்காங்க. இங்கே ஒயிட்டையும் பேட்டரி எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கான். ட்ரெயின்குள்ளே அந்த மேக்கப் கேர்ள் என்ட்ரு ஆகிறா. கீழே வேற ஒரு சாக்லேட் பேப்பர் கிடைக்குது, இதை நீ தான் சாப்பிட்டே அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். அவள் சாப்பிட்ருக்கவே மாட்டா போல். இன்னொருத்தவங்க வந்துட்டு அதை நான் சாப்பிட்டேன்ப்பா அப்படின்ட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. உடனே மேக்கப் கேர்ளும் இங்கிட்ட ஒழுங்கு மரியாதையாக மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனும் மன்னிப்பு கேட்குறான். அப்போ தான் நோட்டீஸ் பண்ணியிருப்பான் அந்த பேட்டரியை வந்துட்டு இவ தான் வச்சிருப்பா, அதை எடுத்துக்கிறான். எனக்கு இதை தேவைப்படுச்சு அதனால தான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்கான். இங்கே இவனுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. ஒழுங்கா என்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி ஒயிட்டி சொல்லிட்டு இருக்கான். அந்த ஸ்கூல் பொண்ணு இப்போ தான் தண்ணி கொடுக்கலான்னு எடுத்துருப்பா. இவங்க போட்ட சண்டையில் தண்ணி பாட்டில் வேற தள்ளி விட்டுறாங்க. அந்த இருந்த தண்ணியும் எல்லாமே கீழே விழுந்து வேஸ்ட் ஆகிடுது. அந்த பாப்கட் லேடியும் இது கனவாக இருக்கணும்னு கத்திட்டு இருக்கு. நீ தான் தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒயிட்டையும் மேக்கப் கேர்ளும் சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ யார் தள்ளி விட்டீங்கன்னு முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அங்கே கீழே இருக்க லவர் பாய் பேசிகிட்டு இருக்கான். இப்படி எல்லாரும் கத்திட்டு இருக்கிறதுனால அந்த கண்ணாடி போட்டு பொண்ணு இருப்பா இல்லையா, அவள் ரொம்பவே கோவமாயிடுறா. இவ்வளோ நேரம் பொறுமையாக தான் இருந்திருப்பா, கொஞ்சம் வாய் மூடுறீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்தி விட்டுறா. நம்ம பார்க்குற என்விரான்மெண்ட்டும் ரொம்பவே முக்கியம் இல்லையா, அது மைண்டை சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, நம்ம எல்லாரும் ட்ரெயினை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த லேடியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரீகோ சயின்டிஸ்ட் இவங்க எல்லாருமே பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃப்ளாஷ்பேக்ஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ரீகோவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு கதை சொல்கிறான். அதை கேட்டதும் எல்லாருமே பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடைசியில் இதெல்லாம் நம்புவீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி ரீகோ கலாய்ச்சிட்டு இருக்கான். மறுபடியும் இல்லை நான் இப்போ என்னோட உண்மையான கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கதை சொல்கிறான். அதுக்கும் ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாமா நம்புவீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஃபன்
பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவும் அடிக்கிற மாதிரி போகும்போது கீழே விழுந்துடுறான். அப்பதான் அங்கே ஒரு தவளை இருக்கிறதையும் பார்க்குறான். அவனோட கை ஈரப்பதமா இருக்கு. இதை பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டு நேரா ஒரு மவுண்டனை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த பாறையெல்லாம் ஈரப்பதப்பதப்பு இருக்கு. அப்போனா என்ன அர்த்தம்? மேலே தண்ணி இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரமா பல்லு வலியில தாத்தா கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்களே, எப்படியோ அந்த பல்லை பிடிங்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு நேராக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே தான் தண்ணிலாம் இருக்குது. இவங்க தான் திருடி ஒழிச்சு வச்சுருப்பாங்க போல். இது எல்லாத்தையும் ட்ரெயினில் இருக்க இன்னொரு ஆள் பார்த்துட்டான். இவங்களும் ரொம்பவே டெரராக அந்த பையன் பக்கத்தில் வராங்க. என்ன இருந்துச்சுன்னு அப்படியே கட் பண்ணால் இங்கே ட்ரெயினை தான் காமிக்கிறாங்க. எல்லாரும் பிளேஸை நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு யார் யாருக்கு எந்தெந்த பிளேஸ் அப்படிங்கிறத பிரிச்சுக்கிறாங்க. அதே இடத்துக்கு தண்ணி வந்துடுது. அதான் அந்த தாத்தா ஒழிச்சு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த தண்ணி தான். இங்கே அந்த ஆளை மட்டை பண்ணிடுவாங்களோன்னு நினச்சேன். அப்போல்லாம் ஒன்றும் நடக்கல. இங்கே ஆசையாக தண்ணி குடிக்கலான்னு எல்லாரும் வரும்போது யாரும் தொடக்கூடாது. உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஃபுட்டு, மெடிசனு, கிளாத்ஸ், டவல்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேணால் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியில் நான் சேஃபாக வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே தண்ணி தாக்கம் தாங்க முடியல அப்படி நாங்கள் எடுக்க வந்தால் இங்கே பாருங்கள் நான் ரொம்பவே சீரியஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க பயங்கரமாக. அங்கே யாருமே தண்ணியும் தொட வரல. அப்படியே தாத்தாவோட ஃப்ளாஷ்பேக் அவரோட குடும்பத்தை தான் காட்டுறாங்க. ஒருத்தருமே தாத்தாவை மதிக்கிற மாதிரி இல்லை. சரி வீட்டில் தான் இப்படி இருக்கு, ஆஃபீஸில் நல்லா இருக்கும்னு பார்த்தா அங்கேயும் அதே தான். சீனியர் சிட்டிசனாக இருக்காங்களே தவிர யாருமே இவரை மதிக்கல. ஸோ ரொம்பவே கடுப்பாக இருப்பார். எங்கேனாலும் அந்த ரெஸ்பெக்ட் வேணும், தான் தான் அதிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ரீகோவும் ஹீரோவும் தாத்தாவை வெளியே எடுத்து போட்டுறாங்க. ரீகோ வந்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். ரெண்டு பேரையும் விலக்கி விடுறாங்க. இங்கே ரீகோ சொல்லிட்டு இருக்கான், இப்போல்லாம் பீப்புள் அவங்களோட லைனை க்ராஸ் பண்ணால் சமாளிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம், நீ தான் அவங்கள சொல்லி புரிய வைக்கணும். இந்த மாதிரி பீப்புளுக்கு பனிஷ்மெண்ட்லாம் இருக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நிறையா பேசுகிறான். அதுக்கப்புறம் அந்த தாத்தாவை கூட்டிகிட்டு வந்து இவங்க இங்கே இருக்கணும்னு யார் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிங் பண்ணி வைக்கிறான். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இப்போ ஒருத்தர் மட்டும்தான் ஓட் பண்ணணும். அதே ஹீரோயின் தான் ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அவங்க இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தாவும் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு நான் இனிமேல் சமத்தான் நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ரீகோக்கு கொஞ்சம் காண்டாகுது. தண்ணி, டீ இதெல்லாம் ஷேர் பண்ணி எல்லோரும் குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சில பேர் சந்தோஷத்தில் அள்ளி குடிக்கிறாங்க, சில பேர் கவலையில் குடிக்காமல் வச்சுருக்காங்க, சில பேர் பார்த்து பார்த்து குடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே நைட் டைம் ஆகுது. ரீகோவும் ஃபயரை பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. சில பிலாங்கிங்ஸ்லாம் யாருதுன்னு தெரியாமல் வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு நல்ல பேர ஷூ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆல்ரெடி மவுண்டன்லேருந்து கீழே விழுக்க போகும்போது ஷூ மிஸ் ஆகிருக்கும் இல்லையா, ஹீரோயினும் ஒரு ஷூ கொடுத்துருப்பாங்க. அப்போதைக்கு மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. இப்போது நல்ல ஷூ எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் தயங்கிக்கிட்டே அந்த ஓட்டிங் விஷயத்தில் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தானே அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணது அப்படிங்கிற மாதிரி ரீகோவும் சொல்லிட்டு இருக்கான். எங்கள் ரீகோவும் ஹீரோயின் கிட்ட நீ ஹீரோட ஃபேன் போல் ஆரம்பத்துலேருந்து அவனோட சைடில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, யாரையுமே நம்பாத ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹீரோவை ஃபாலோ பண்ணுறது எவ்வளோ பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ ஒரு ரோப் எடுத்துகிட்டு வந்து மவுண்டன்ல தண்ணி இருக்குன்னு தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதை எடுத்திருக்க முடியாது இந்த ரோப்லாம். அதுக்காக தான் சரி காலையில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காலையிலையும் ஆகுது. ஹீரோ ஒரு ஃபயர் ஃபைட்டருங்கிறதுனால அவனுக்கு மவுண்டன் கிளைம் பண்ணுறது தான் பெரிய விஷயமாவே இல்லை. ஆனால் மற்றவங்களுக்கு அது ரொம்பவே டஃப்பாக இருக்குது. ஒரு லெவலுக்கு மேலே யாராலையும் ஏற முடியாது. ஹீரோ தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியாக கிளைம் பண்ணிடுறான். தண்ணி இருக்குது, அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறான். சரி அப்படி எந்த இடத்துல தான் வந்து மாட்டிருக்கோம் அப்படின்னு சுற்றி முற்றியும் பார்க்குறான். வழக்கம் போல தான் ஷாக் ஆகுறான். தூரத்தில் ஒரு கடல் இருக்குது, அதுக்கும் ரொம்ப தூரத்தில் ஒரு மலை இருக்குது. அக்கம் பக்கத்தில் எந்த இடத்துலையும் மனுஷங்க வாழ்கிற அறிகுறி சின்னதாக கூட தெரியல. இப்போ நாங்கள் எங்கே தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே லாங் ஷாட்டை காமிக்கிறாங்க. பார்த்ததே பகிர்வோங்கிற மாதிரி ஹீரோவும் அங்கே இருக்க சுற்றி முற்றியும் வீடியோ எடுத்து வச்சிருப்பான். அதை எல்லாத்தையும் ட்ரெயினில் இருக்கவங்களுக்கு போட்டு காமிச்சிட்டு இருக்கான். இவங்க டைம் ட்ராவல் பண்ணி வேறு இடத்துக்குலாம் போகல. ட்ரெயின் ப்ரெசென்ட்டில் எந்த இடத்துல இருக்கணுமோ அதே இடத்துல தான் இப்போ பாஸ்டில் இருக்குது. சுற்றியும் முற்றியும் பார்த்துருப்பாங்க இல்லையா. ஸோ எப்படி அழிஞ்சிருக்கும், ஒரு வேளை வாரனால அழிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி பேசும்போது ரீகோ சொல்லிட்டு இருக்கான். மிஸ்டீரியஸ் வைரஸாக இருக்கலாம், இல்லை டிசாஸ்டராக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். உலகம் அழிஞ்சிருச்சு, எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கோங்க, அப்போ தான் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடறான். எங்கள் பாப்கட் லேடிலாம் ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுறாங்க. நான் வீட்டுக்கு போகணுன்னா அவங்கள லக்கேஜ் எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் தான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கண்ணாடி போட்டு பொண்ணு பேசி பார்க்குறா. அவங்க பொண்ணை பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசைப்படுறாங்க போல். அவங்க அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே அந்த பொண்ணும் ஆஃபீஸர்ஸ்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்துட்டு இருக்கா. காணாமல் போயிருப்பாங்க இல்லையா, அவங்களோட எல்லா ரிலேஷன்ஸும் இங்கே தான் ஆஃபீஸர்கிட்ட கேள்வி கேட்டுட்ருக்காங்க. என்னதான் ஆச்சு, எங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி. எங்களால் இப்போ எதுவும் ஆன்சர் பண்ண முடியாது, சாரி அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸர்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க, தயவு செய்து அதாவது சொல்லுங்கள், அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்பவே மனசு உடைஞ்சு அந்த ஸ்கூல் பொண்ணும் அவங்க அப்பா அம்மா நினச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுக ஆரம்பிக்கிறா. அவள் தான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் மேக்கப் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக ஒவ்வொருத்தராக அங்கே அழுதுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விதமாக தன்னோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காட்டுக்குள்ளே அந்த லேடியும் போயிருப்பாங்க. அவங்களும் தன்னோட பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அந்த பாப்கட் லேடியோட பொண்ணும் வெளியே வந்துட்டு இருக்காங்க. ப்ரெஸ் எல்லாம் சுற்றி வளைச்சி உங்கள் ரிலேஷனும் காணோம் தானே, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்கள பிடிச்சி கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு தான் இவங்களும் போயிட்டு இருக்காங்க. இந்த லேடியும் ரொம்ப நேரம் அவங்களோட பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஃபோட்டோ இல்லை வீடியோ பார்த்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஃபோன்லேயும் பேட்டரி டெட் ஆகிடுது.
நெறைய பேரு ஃபோன்ல வீடியோவா ரெடி பண்ணிட்டுருப்பாங்க. தன்னோட ரிலேஷன்ஸ்க்கு ஒரு மெசேஜ் அதில சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. "நீங்க யாருக்கும் எதுவும் சொல்ல வேண்டாமா?" அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு ஹீரோயின்ட்ட கேட்கும்போது, "நானும் சொல்லணும் என்னோட பேரண்ட்ஸ்க்கு, என்னோட பெஸ்ட்டான ஃப்ரெண்டுக்கு, அதுக்கப்புறம் என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு" அப்படின்னு சொல்லி. "ஓ! உங்களுக்கு நெறையா பேர் இருப்பாங்க போல" அப்படிங்கிற மாரி அந்த கண்ணாடி போட்ட பொண்ணும் சொல்லிட்டு இருக்கா. இங்க ரீகோ வேல பார்த்துருப்பான் இல்லையா? ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் கிட்ட. அவங்களோட ஷாப் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. நியூஸ்ல இந்த லேடியும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயின பத்தின எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லன்னு சொல்லி, அதே இடத்துக்கு ஒருத்தவங்க புதுசா வராங்க. அது வேற யாரும் இல்ல, ரீகோவோட தம்பி தான். அப்படியே கட் பண்ணா, ஹீரோயின் ஒரு பூவ எடுத்துட்டு வந்து ரீகோ கிட்ட குடுத்துட்டு இருக்காங்க. உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட டெத் ஆனிவர்சரில அவங்களுக்காக அப்படின்னு சொல்லும்போது, ரீகோவும் நெனச்சு பார்க்குறான். அப்படிதான் சொல்லி வச்சிருப்பான். "நீ இதெல்லாம் நம்பிட்டு இருக்க. நீ என்ன இவ்ளோ ஸ்டூபிடா இருக்க" அப்படின்னு நெனச்சு அவனும் சொல்லிட்டு இருக்கான். "ச்சீ உங்கள நம்புனதுக்கு" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லும்போது, இப்பதான் அவனோட ஃப்ளாஷ்பேக்ல உண்மைய சொல்ல ஆரம்பிக்கிறான். இவ்ளோ நேரம் யார்ட்டயுமே ஓப்பன் அப் ஆயிருக்க மாட்டான். சின்ன வயசுல அதான் 12 வயசுலேருந்தே ரீகோ தான் அவனோட தம்பிய பார்த்துட்டு இருந்துப்பான். 2 பேருக்கும் வேற வேற அப்பா தான் இருந்திருப்பாங்க. இவன கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணுங்கிறதுக்காக அவன் நெறையா ஒர்க்லாம் போய் பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் தான் ஏதோ தப்பு பண்ணியிருப்பான் போல. யாரையோ ஹர்ட் பண்ணியிருப்பான் போல. இவனுக்கும் நெறைய அடி விழுந்திருக்கு. போலீஸ் இவன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ரீகோவும் கத்திட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் ரீகோ சொல்லிட்டு இருக்கான். இந்த தொலைஞ்சு போயிருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் செத்துட்டாங்கன்னே முடிவு பண்ணியிருப்பாங்க போல. பொக்கேலாம் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க யாரும் சாகல அப்படின்னு சொல்லி ரீகோவோட தம்பியும் வந்துட்டு கத்திட்டு இருக்காங்க. "உன்னோட தம்பியோட பேர் என்ன?" அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் கேட்டுட்ருக்காங்க. "டட்சுயா" அப்படின்னு சொல்லி ரீகோவும் சொல்லிட்டு இருக்கான். "சரி, டட்சுயா உன்னோட பிரதர் இங்க இருக்காங்க பாரு. உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் சொல்லணும்னா சொல்லு" அப்படின்னு சொல்லி ரீகோவ சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஃபோன் டெட் ஆயிடுது. "இங்க பாரு நீ தேவையில்லாம உன்னோட பேட்டரிய வேஸ்ட் பண்ணிட்ட எனக்காக" அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, "நீங்க என்ன மாதிரி பெர்சன்னு எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கு" அப்படிங்கிற மாரி ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்காங்க. "நீங்க ரொம்பவே கைண்ட்" அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ரீகோவும் வானவில்ல ஃபோட்டோ எடுத்திருப்பான். கீழ தான் ஹீரோயின் வந்துட்டு அவங்க தான் ஒரு ஜிம் டீச்சராச்சே ஸ்கூல்ல இருந்திருப்பாங்க. ரீகோவும் அவங்கள பார்த்துருப்பான். கட் பண்ணா ஃப்யூச்சர்ல ஹீரோயினும் ரீகோக்கு பக்கத்துல பூ வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறா. ரீகோவும் ஹீரோயினை தான் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவும் ஏதோ ஒரு பொருள கையில வச்சுட்டு, ஏதாவது பெரிய சம்பவம் நடக்க போதுன்னா, நமக்கு முன்னாடியே வார்ன் பண்ற மாரி சில சைன்ஸ்லாம் காமிக்குமாம். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். நான் ஃபயர்லேருந்து தப்பிச்சு வந்ததுக்கப்புறம், நான் வாழ்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீ சொன்ன. அப்படியே அந்த ஃபோன்ல ஒரு பொண்ணோட ஃபோட்டோவ ஜூம் பண்ணி பார்த்துட்ருக்கான். அந்த பொண்ணு பேர் தான் யூகோ போல. நான் இத உன்கிட்ட முன்னாடியே சொல்லல. ஆனா அவன ரொம்பவே லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ண நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம சேர வேண்டிய டைம் இருக்காது. நம்மளோட மெமரீஸ் மட்டும் தான் ரிமைனா இருக்கும். அதுவும் ரொம்ப பெயின்ஃபுல்லானது அப்படிங்கிற மாதிரி எங்க ஹீரோவும் நம்பிக்கை இழந்து பேசிட்டு இருக்கான். அவனோட ஃபோனும் டெட் ஆயிடுது. காணாம போனவங்கள பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க இல்லையா? ஒரு டீம் மீட்டிங் மாதிரி போயிட்டுருக்கு. எல்லாரோட ஃபோட்டோஸும் அங்க தான் இருக்கு. ஏன்னா 2 கார்ட் தொலைஞ்சு போயிருக்கு. ஒரு கார்ட்ல இருக்கவங்கள தான் இவ்ளோ நேரம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னொரு கார்ட்க்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த ஆஃபீஸரும் ஃபுட்டேஜ்லேருந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டோம். எந்த க்ளூவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல எங்க ட்ரெயின தான் காமிக்கிறாங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் அட்டென்ஷன் கொடுங்க. இது தூங்க வேண்டிய நேரம். எல்லாரும் தூங்குங்க அப்படிங்கிற மாரி அங்க ஒரு பெர்சன் சொல்லிட்டு இருக்காங்க. எங்க எல்லாருக்குமே ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருக்கு. திரும்பி தன்னோட ஃபேமிலிய பாத்துற மாட்டோமா அப்படின்னு சொல்லி. இங்க இருக்கறதுலயே நிம்மதியா இருக்க ஒரே ஆளு தாத்தா தான்யா. அவன் மட்டும் தான் எந்த கவலையும் காமிச்சுக்க மாட்டேங்கிறான். காட்டுக்குள்ள தான் இருந்துட்டு இருக்காங்க. மேல ஒரு மூடி வந்து விழுகுது. எப்புட்றா வந்துச்சு அப்படின்னு மேல பார்த்தா, அரோரா லைட் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஏதோ ஒரு பெர்சனா இல்ல அனிமலா என்னன்னு தெரியல. பின்னாடி கிராஸ் ஆகி போற மாரி இருக்கு. தாத்தாவும் கண்ல ஷாக் ரியாக்ஷன் குடுக்குறாங்க. இதோட தாத்தா லாஸ்ட் எபிசோட்ல யாரையோ ஃபைன் பண்ணியிருப்பாங்க. பிடிச்சிருக்க முடியாது. குச்சி வச்சு தொலைஞ்சிட்டு இருப்பாங்க. திருப்பியும் கார்ட் ஃபைக்கு வந்துட்டு ஒரு பேக் ஃபுல்லாக சிசர் இருக்கும். அது ரீகோவோட தான். ஹேர் கட் பண்ணுறதுக்காக வச்சுருப்பான். அதை எடுத்துகிட்டு ஓடுறாங்க. கீழேயும் விழுந்துடுறாங்க. அந்த டூல்ஸும் எங்கேயோ ஒரு பக்கம் விழுந்துருது. திரும்பவும் அந்த பர்சனை தேடி தான் ஓடிட்டு இருந்திருப்பாங்க. ரீகோவும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணியிருப்பான். ஏன்னா அவனுக்கு அந்த டூல்ஸ் ரொம்பவே முக்கியமானது. வெறும் கத்திரிக்கோலை மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்து தராங்க. ரீகோவுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. எங்கள் தாத்தாவும் என்ன ஆச்சு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆனால் இவரை நம்புறதுக்கு யாருமே தயாராக இல்லை. ரீகோவுக்கும் தாத்தாவுக்கும் சண்டை வருது. அவங்க 2 பேரையும் பிரிச்சு விடுறதுக்காட்டியுமே ஒரு வழி ஆயிடுது. சண்டைலாம் ஊஞ்சி முடிஞ்சதும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க குளிச்சே பல மாதம் ஆகுது இல்லையா? ட்ரெஸ் எல்லாத்தையும் நினச்சிட்டு அவங்களோட ஃபேஸ் எல்லாத்தையும் நினச்சி ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே அந்த தாத்தாவும் காட்டு பக்கமாக போயிருப்பாங்க. ஹீரோவும் பேசி பார்த்துருப்பான். இதுக்கப்புறம் நான் காட் ஃபைக்கெலாம் வரமாட்டேன், நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹீரோவும் திரும்பி வந்து ரீகோட்ட பேசிகிட்டு இருப்பான். ரீகோவும் அப்போ தான் மழை தண்ணிலாம் சேகரிச்சிட்டு இருந்திருப்பான். சொல்லிட்டு இருக்கான், இங்கே பாரு நீ யாரையுமே நம்பாமல் இருக்காத. ஒரு வேளை அவங்க சொன்னது உண்மையாக இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது எங்கள் ரீகோக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவன் அந்த டூல்ஸ் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கான். அவனும் எதுவுமே பேச மாட்டேங்கிறான். மனசொடைஞ்சு போயிடுறான். இங்கே அந்த பாப்கட் லேடியும் அவங்க பொண்ணை நினச்சி ஃபீல் பண்ணிருக்காங்க. தான் சரியான அம்மாவா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ மட்டும் எவ்வளோ வேலை தான் செய்ய முடியும். அதனால் ஒரு டீம் சேர்ந்து ஒவ்வொரு நாளைக்கும் தனித்தனியாக ட்ரிங்கபிள் வாட்டரை வந்து சேகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இங்கே யாருமே வேலை செய்கிறதுக்கு தயாராக இல்லை. எல்லாருக்கும்
சும்மா உட்காந்துருந்து சாப்பாடு கிடைச்சா சாப்பிடுவேங்கிற மாதிரி தான் உட்காந்துருக்காங்க. ரீகோவுக்கு கடுப்பு வந்துடுது. நீங்கள் வேலை செஞ்சால் தான் உங்களுக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்தி விட்டுடுறான். ரீகோவும் காட்டுக்குள்ளே வேக வேகமாக நடந்துட்டுருக்கான். அப்படியே அவனோட ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறான். அவங்க அப்பாவுக்கு இவன் ஹேர் ட்ரெஸ்ஸர் ஆகிறது சுத்தமாக பிடிச்சிருக்காது. பயங்கரமாக கத்தி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பான். தம்பியும் கூட வந்திருப்பானோ என்னவோ, அவனையும் வச்சு இவன் தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு சமாளிச்சுருந்துருப்பான். அதுக்கப்புறம் தான் அவன் தம்பிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருப்பான். அவன் தப்பு பண்ணி ஜெயிலில் போனது இது எல்லாமே நினச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். சயின்டிஸ்ட் மீதி பேர் எல்லாமே காட்டுக்குள்ளே சாப்பாடு தேடி வந்திருப்பாங்க. நிறையா சாப்பிடக்கூடிய மஷ்ரூம்ஸ் அப்புறம் பெரிஸ்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இதை நினச்சி எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு பக்கம் இந்த உலகம் எப்படி அழிஞ்சிருக்குங்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. டிசாஸ்டரா வைரஸா அப்படின்னு எதுவுமே தெரியல இல்லையா. இங்கே ஹீரோயினுக்கும் அந்த மேக்கப் கேர்ள் வந்துட்டு ஒரு செரி கொடுக்குற சாப்பிட்றதுக்கு. ஹீரோயினும் அதை சாப்பிட்றாங்க. கொஞ்ச நேரத்துலேயே மயங்கி விழுந்துடுறாங்க. அவளும் ரொம்பவே பயந்து போயிடுறா. கத்திட்டு இருக்கா யாராவது வாங்க அப்படின்னு சொல்லி. ரீகோவும் காட்டுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருப்பான் இல்லையா. அவன் வேக வேகமாக வரான். சுற்றியும் முற்றியும் பார்க்குறான். அங்கே அந்த தாத்தா வேற நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹீரோயினை கார்ட் 5க்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஹீரோயினை சாப்பிட்டதை ஓரளவுக்கு துப்பு வச்சுருப்பாங்க. கொஞ்சம் தான் சாப்பிட்ருப்பாங்கங்கிறதுனால ஒன்றும் ஆகியிருக்காது. இங்கே மீதி பேர்லாம் அதை தெரிஞ்சு கொஞ்சம் ரிலீஃப் ஆகுறாங்க. அப்புறம் பேம்பூஸை வச்சு பாத்திரம் செய்கிறது, ஏடிஎம் கார்டு கிரெடிட் கார்டெலாம் வச்சு ஷார்ப்பாக்கி அதை கத்தி மாதிரி யூஸ் பண்ணுறது, கயிறு திரிக்கிறது அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோவும் உனக்கு அந்த பேக் ரொம்பவே முக்கியமானதாக இருந்தால் நான் உனக்கு எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து மட்டும் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி ரீகோவும் கொஞ்சம் மனசு ஒழிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கான். மாட்டிட்டு இத்தனை நாளாக இப்போ தான் இவங்க உருப்படியாக சாப்பிட்றாங்களே. எல்லாரும் ரொம்பவே ருசித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் ரீகோ அந்த பெரிய பார்க்குறான். ஹீரோயின் சாப்பிட்ருப்பாங்க இல்லை, அது யாரும் சாப்பிடாதீங்க, சாப்பிட்றத நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது ஒயிட்டிக்கும் வந்துட்டு எதுவும் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கேட்டுட்ருக்கான். இல்லைப்பா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் காமெடியாக சொல்லிகிட்டு இருக்கான். சயின்டிஸ்ட்டும் அந்த பெரியை பார்த்துட்டு பார்க்குறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் இது சாப்பிடக்கூடிய பெரி தான், பாய்சன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ யாரோ பாய்சன் நினச்சி தான் இதில் ஆட் பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் நமக்கு நல்ல வேலையாக சாப்பிடக்கூடிய பெரி வந்திருக்கு. இந்த வேலையை யார் பார்த்துருப்பா அப்படின்னு ரீகோ யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த தாத்தா ஞாபகம் வருது. அவங்க அங்கே தானே நின்றுருப்பாங்க. ஸோ அவனுக்கு இன்னும் கோவம் வருது. கத்திட்டு இருக்கான். ஹீரோ தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் ட்ரெயினில் தான் உட்காந்துருக்காங்க. தான் ஏன் இன்னும் சர்வே ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ரீகோவும் வந்துட்டுருக்காங்க. அந்த பக்கமாக யாரோ ஓடிட்டு இருக்கதையும் பார்க்குறாங்க. பார்த்தா சயின்டிஸ்ட்டுக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கு. வயிற்றில் யாரோ குத்திருக்க மாதிரி தான் தெரியுது. உடனே அவங்கள கார்ட் 5க்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்களுக்கு எந்த மெடிசன் எதுவுமே தெரியாது. அதனால சயின்டிஸ்ட் ஒரு நோட் பண்ணி வச்சுருப்பாங்க ஆல்ரெடி. அதில் என்னென்ன மெடிசன்கிறத பார்த்துட்டு காட்டுக்குள்ளே தேடி எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க. ரத்தத்தை முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியாக சயின்டிஸ்ட்டும் உயிர் பொழைச்சிட்டாங்க. இப்படியே விட்டால் சரி வராது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ட்ராப் செட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தாத்தா தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ட்ராப் செட் பண்ணுறதுக்கு எல்லாம். மேக்கப் கேர்ள் ரீகோ வலுக்கட்டாயமாக எடுத்துகிட்டு வந்து ஹேரை கட் பண்ண சொல்லிட்டு இருப்பான். அவனும் அழகாக கட் பண்ணி விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த லேடியும் வந்து ஹேர் கட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினுக்கும் கட் பண்ணி விட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் லைட்டாக க்ரஷ் இருக்க தான் செய்யுது. ட்ராப்லேருந்து சத்தம் கேட்குது. வேக வேகமாக ஹீரோவும் ஓடி போய் பார்த்தா அங்கே ஒரு குட்டி பையன் இருக்கான். ஹீரோவும் அந்த குட்டி பையனை பிடிக்கிறதுக்காக தான் துரத்தி போயிட்டு இருக்காங்க. இடையில ஒரு ரிவர் வேறு வருது. நீங்கள் இங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன். ஹீரோயின் அங்கேயே வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தேடுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த க்ளூவுமே இல்லை. ஹீரோ வெயிட் பண்ணுற நேரத்துலையும் சும்மா இருந்திருக்க மாட்டான். நெருப்பு மூட்டுறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பான். ரொம்பவே சேடாக இருக்கான். ஹீரோயினும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவனோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு ரெஸ்கியூ மிஷனில் அவனோட சீனியரை அவனால் சேவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ரீகோவும் கொஞ்சம் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்தில் ஹீரோ அந்த ட்ரெயின்குள்ளே போனதை அந்த சீனியர் இருப்பாங்கல்ல, அதான் காப்பாற்றிருக்க முடியாது இல்லையா, அவங்களுக்கு கால் நடக்க முடியாமல் போயிருக்கும். ஹீரோவும் ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சீனியருக்கும் தெரிய வந்துருச்சு இல்லையா ஹீரோ அந்த ட்ரெயினில் போயிருக்கான்னு. நான் எல்லாத்துக்குமே அவனையே ப்ளேம் பண்ணி இருந்துட்டேன், அவன்கிட்ட ஒரு சாரி கூட சொல்லலை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குச்சை ரப்பானதில் ஹீரோட கையெல்லாம் அடிபட்டிருக்கும். ஹீரோயின் தான் பேண்டேஜ்லாம் ஓட்டி விட்டுட்டு ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. திரும்பவும் ஹீரோ நெருப்பு மூட்டை ட்ரை பண்ணுறான். இந்த தடவை ரீகோ ஹீரோயின் 2 பேருமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக நெருப்பு மூட்டிடுறான். ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான் அந்த நெருப்பை பார்த்துட்டு. எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்துடுறான். வாங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்கிறான். இவங்களும் அந்த குட்டி பையனை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காங்க. கார்ட் 6 அங்கே தான் இருக்கிறதையும் பார்க்குறாங்க. ஒரு வில்லேஜ் செட்டப் பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. குளிக்கிறதுக்கு தனியாக இடம், ஃபார்மிங், அதுக்கப்புறம் அந்த ரிவரில் பிடிச்சிட்டு வந்த உயிரினம் இதெல்லாம் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு பக்காவான செட்டப்பில் இருக்குது.
என்னதான் இருந்தாலும் சயின்டிஸ்ட்டை வந்துட்டு இவங்க தானே தாக்குனாங்க. அந்த கோவத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க. "என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லி அந்த காட்டுல இருக்கவனும் சாரி சொல்லிட்டு இருக்கான். காட் 6ஓட ஹெட்டும் நம்ம இங்க வரதுக்கு ஒரு வழி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா திரும்பி போறதுக்கும் ஒரு வழி இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். காட் 5ல மேக்கப் கேர்ள் இருப்பா இல்லையா? அவளோட ஃப்ளாஷ்பேக் தான் காமிக்கிறாங்க. அவளோட வேலையே நெயில் ஆர்ட் பண்றது தான். கஸ்டமர்ஸ்க்கு நல்லா தான் பண்ணி விடுவா. இருந்தாலும் அவளோட வாழ்க்கையில தனிமைங்கிறது இருந்துட்டு தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிறதுக்கு கூட ஆள் இல்ல. கூட வேலை பார்க்குறவங்களே அவ்ளோ தூரம் காசிப் பண்றாங்க. இது எல்லாமே அவளுக்கு ரொம்பவே கஷ்டத்த குடுக்குது. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி பேச யாரும் இல்ல. எந்த வேலையும் செய்ய வேண்டாம். எந்த தொல்லையும் இல்லாதத நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா ஃபீல் பண்ணிட்டுருக்கா. அதே நேரத்துல அந்த லீடர் ரீகோ, ஹீரோயின் எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அது ஏதோ உடைஞ்சு போன ஷிப் மாதிரி இருக்கு. அந்த லீடரும் சொல்லிட்டு இருக்கான். அந்த ஷிப்ல ஒரு ரேடியோவும் இருக்கு. அதோட நான் கனெக்ட் பண்ணி பேசினேன். கனடான்னு நினைக்கிறேன். அவங்க தான் சொன்னாங்க, இப்போ நம்ம 2060ல் இருக்கோம். அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணும்போது தான் இவங்க வந்து 3 வருஷம் கழிச்சு, அதான் 2026ல் ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து இந்த பூமியவே தாக்கியிருக்கும். அதுக்கப்புறம் நிலநடுக்கம் அந்த மாதிரி பல டிசாஸ்டர் வந்து ஃபுல்லாக அழிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே இந்த லீடரும் சொல்லி முடிக்கிறான். இப்போ ப்ரெசன்ட் 2023 தான் காமிக்கிறாங்க. ஆல்ரெடி ரீகோ ஒருத்தவங்கள்ட்ட வேலை செஞ்சுருப்பான் இல்லையா? அவங்க கிட்ட தான் இப்போ ரீகோட தம்பியும் வேலை பார்த்துட்ருக்கான். அவங்களும் ரொம்பவே ஸ்வீட்டாக தான் நடந்துக்கிறாங்க. அவங்க அந்த பக்கமாக போனதுக்கப்புறம் ரீகோவோட தம்பி அவங்களோட பர்ஸ்லேருந்தே அமௌண்ட் எடுக்கிறான். கார்ட் 6 பார்த்ததும் கார்ட் 5க்கும் முன்னேறணும்னு தோணிச்சு போல். அதனால ரிவருக்கு பக்கத்துலேயே பாத் ஹவுஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணுறாங்க. அவங்க ஹெட் தான் சொல்லியிருப்பாங்க இல்லையா, நம்ம திரும்பி போக வழி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எல்லாருக்கும் ஒரு புது நம்பிக்கை இருக்குது. நம்ம எப்படியோ திரும்பி போயிடுவோம் அப்படிங்கிறதுனால உற்சாகமாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. காட்டுக்குள்ளே ஹீரோயினும் மேக்கப் கேர்ளும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. வழியில் ஒரு பொணம் கிடக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக அலறி அடித்து ஓடிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் கார்ட் 6 சேர்ந்தவங்க இவங்க 2 பேரையும் சுற்று போட்டுடுறாங்க. அங்கேருந்து 2 பேரும் தப்பிக்க ட்ரை பண்ணிடுவாங்க. ஆனால் மேக்கப் கேர்ள் மட்டும் எப்படியோ தப்பிச்சு காட் 5க்கு வந்து சேர்ந்துருவா. ரீகோ கிட்ட ஹீரோ கிட்ட அங்கே ஒரு டெட் பாடி பார்த்தது, அப்புறம் வந்துட்டு துரத்துனது, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. அதனால ஹீரோவும் ரீகோவும் வேக வேகமாக ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அவங்க கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்கா. இப்போ தான் ரீகோ ஹீரோயின் அவங்கள்ட்ட பேசினதை யோசிச்சு பார்க்குறான். அவனுக்கும் இப்போ தான் ரியலைஸ் ஆகுது அவன் எவ்வளோ லவ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது. ஹீரோவும் ரீகோவும் காட் 6க்கு தான் வந்திருக்காங்க. அங்கே ட்ரெயினில் இருக்க ஃபுல் இடத்தையும் தேடி பார்த்துட்ருக்காங்க. எங்கேயுமே ஹீரோயின் இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க அங்கே நிறையா பிளட்டு சிந்திருக்க கரையை பார்க்குறாங்க. அப்போ தான் ஹெட்டும் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணுறான். இங்கே வந்ததுக்கு அப்புறமா அதில் ஒரே ஒருத்தன் வந்துட்டு கத்தியை வச்சுட்டு எல்லாத்தையும் ரொம்ப மிரட்டிகிட்டு இருந்திருப்பான். அவனை ஹெட்டு தான் வந்துட்டு போட்டு தள்ளியிருப்பாங்க. ஆனால் ஆக்சிடென்டாலாக தான் நடந்திருக்கும். அதுக்கு பதிலாக இந்த பீப்புளெலாம் நீங்களே வந்து ஹெட்டாக இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி தான் இந்த கதை முடிஞ்சிருக்கும். நீ செத்து புதைச்ச கதையெல்லாம் நான் கேட்கல, எங்கே ஹீரோயின் அப்படின்னு சொல்லி ஹெட்டு பிடிச்சி கேட்டுட்ருக்காங்க. இல்லை அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது, அவங்க வரல அப்படிங்கிற மாதிரி தான் ஹெட்டு சொல்லிகிட்டு இருக்கான். அதான் இந்த டெட் பாடியே எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை. ஸோ இதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு ஹீரோயினை பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை இல்லை. ஹீரோயினும் காட்டுக்குள்ளே சுற்றிட்டு கடைசியாக அந்த உடஞ்சி போன ஷிப் இருக்கும்ல அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறா. ஹீரோவும் ரீகோவும் ஹீரோயினை தேடிட்டு மறுபடியும் காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்காங்க. காட் 6ஓட ஹெட் இருப்பான் இல்லையா, அவன் அந்த உடஞ்சி போன ஷிப்க்கு வந்துட்டு ரேடியோ மூலியமாக கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். இவனும் ஏதோ இன்ஃபர்மேஷன்லாம் பாஸ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஹீரோயின் பார்த்துடுறாங்க. அந்த ரேடியோ ஒர்க் ஆகாது, ஒயர்லாம் பிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் உள்ளே தான் ஒளிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத அவனும் பார்த்துடுறான். எல்லார்கிட்டையும் போய் தான் சொல்லி வச்சுருப்பான். அவனுக்கு பின்னாடியும் ஒரு சேட் ஃப்ளாஷ்பேக் இருக்குது போல். அது நினச்சி ஃபீல் பண்ணியிருப்பான். இங்கே லீடராக இவனை அக்செப்ட் பண்ணது இவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கும். அதனால அதை அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்திருப்பான். ஹீரோயினும் அப்போ நீ சொன்னது எல்லாமே பொய்யா, அந்த டிசாஸ்டர் கூட அப்படின்னு சொல்லும்போது, நான் இந்த ஷிப்பில் ஒரு டைரி கண்டுபிடிச்சேன், அதில் இருந்தது தான், அது ப்ராபப்ளி உண்மை தான் அப்படின்னு சொல்லி இவனும் சொல்லிட்டு இருக்கான். நீ உண்மையை சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லும்போது, நீ அமைதியாக இருந்தால் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி இவனும் சொல்லிட்டு இருக்கான். இல்லை என்னால் பொய் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இங்கே ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்காங்க. அவனும் கடுப்பாகிறான். ஹீரோயினும் அந்த ஷிப்குள்ளேயே ஒரு இடத்துல போட்டு அடைச்சி வச்சுட்டு அவனும் அங்கேருந்து போயிடுறான். இங்கே அந்த பாப்கட் லேடியும் சொல்லிட்டு இருக்காங்க, பிளான் ஏன் ஃபெயில் ஆச்சுன்னா பிளான் பின்னு ஒன்று இருக்கணும். ஒரு வேளை அவங்க நம்மளோட காட்டை வந்துட்டு எடுத்துக்க நினச்சாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பிளான் போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்தால் எதிர்க்கிறதுக்கும் தயாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் காட்டுக்குள்ளே இன்னும் சில முட்டாளுங்கள்லாம் இருக்கும்ல, காட் 5ல ஏதாவது சாப்பிட கிடைக்குதான்னு பார்க்கலாம், இருந்தால் நம்மளே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கானுங்க. அது எல்லாத்தையும் தாத்தாவும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த விஷயத்த எல்லாத்தையும் ஹெட்டுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இது தப்பு இல்லையா, தடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது வாரை தான் கொண்டு வரும், நான் ஷிப்புக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க போயிடுறாங்க. மீதி இருக்க பேரும் வெப்பன்ஸ்லாம் ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காட் 5க்கு போய் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த 3 முட்டா பசங்களும் பதுங்கி பதுங்கி வந்துடுறாங்க. இவங்க தான் ட்ராப் செட் பண்ணி வச்சுருக்காங்களே, அதனால சவுண்டு கேட்குது.
கார்ட் 5ல இருக்கவங்க வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. கார்ட் 6ல மீதி பேர்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா? அவங்களும் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. ஒயிட்டி தான் ட்ரெயின் மேலே ஏறி நின்று பார்க்குறான். அங்கே ரொம்பவே வந்துட்டு மிருகத்தனமாக அடிச்சிட்ருக்கது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. கத்திகிட்ருக்கான். தயவு செய்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கேட்குற மாதிரி இல்லை. நீ யாரா கோமாளி அப்படின்னு ஒருத்தவங்க கூட மதிக்கவே இல்லை. இவன் முடிஞ்ச அளவுக்கு கத்தி பார்க்குறான், அழுது பார்க்குறான், கதறி பார்க்குறான். எதுவுமே நடக்கிற மாதிரி இல்லை. ஹீரோயினும் எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்திருப்பான். இங்கே சண்டைலாம் நடக்கிறத பார்த்துட்டு அவள் ஒரு பக்கம் ஷாக் ஆகுறா. அதே நேரத்தில் அந்த குட்டி பையனுக்கு அடிபடுற மாதிரி போயிடும். ஹீரோயின் தான் இடையில வந்து காப்பாத்துறா. இருந்த சாப்பாடை திருடிட்டு அவங்களும் அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. ஹீரோயினும் நடந்த எல்லா உண்மையும் சொல்கிறா. இத்தனை நாள் இவங்க வந்துட்டு உங்கள்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி அந்த ரேடியோ வேலை செய்யலை, நம்மளால் திரும்பி போக முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சீ, உன்னை போய் நம்பணுமே அப்படிங்கிற மாதிரி அந்த கார்ட் 6ல இருக்கவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஹெட்டோ மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தேன், அதனால தான் அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவனோட நியாயத்தை சொல்லிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் எப்படியும் இவங்களும் ஹெட்டாக ஏற்றுக்க மாட்டாங்க. இவனும் இருக்கிறதுக்கு தயாராக இல்லை. நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போயிடுறான். ரீகோவும் ஹீரோயின் காலில் ஷூலேஸ் அவுந்திருக்கும், அதை வந்து கட்டி விட்டுட்டு இருக்கான். ரொம்பவே ஹீரோயின் இல்லாமல் ஃபீல் பண்ணியிருப்பான். ஹீரோயின்கிட்ட பேசலாம் இல்லை, ஆறுதலாக தட்டி கொடுத்துட்டு கிளம்பிடுறான். ஹீரோயினும் நவடேஸை நிறையா ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அவளும் பயங்கரமாக கதறியாக அழுதுட்டு இருக்கா. எல்லாரும் ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் லேட்டராக தான் ரியலைஸ் ஆகுது. அந்த வானவில்லை வந்து சேர்ந்து பார்த்துருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். ஒருவேளை ஹீரோக்கும் ஹீரோயின் மேலே காதல் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சோ என்னவோ, இதுக்கப்புறம் தான் தெரியும். நியூஸில் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க, அந்த தொலைஞ்சு போன எக்ஸ்பிரஸ் தொலைஞ்சு போனதாகவே தான் இருக்குது, இன்னும் எதுவும் க்ளூவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் ஒரு சயின்டிஸ்ட்னு நினைக்கிறேன் கேட்டுட்டு இருக்காங்க. எப்படா இந்த எக்ஸ்பிரஸ் தொலைஞ்சு போச்சு, மண்டை காய வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜே வந்துட்டு மும்முரமாக பார்த்துட்டு இருக்கான். எதையோ கண்டுபிடிச்சிட்டான் போல். நிறையா ஒர்க்ஸ்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஃப்யூச்சரில் காட்டுக்குள்ளே பாப்கட் லேடி போயிருப்பாங்க. வானத்தில் அரோரா தெரியும். அப்படியே கீழே பார்த்தா நிறையா ஸ்டோன்ஸ் ஜொலிச்சிட்டு இருக்கும். அங்கே அந்த சயின்டிஸ்ட் ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரி தான் தெரியுது. அதே நேரத்தில் இங்கே அந்த லேடியும் அந்த ஸ்டோன் ஜொலிச்சிருக்கோம் இல்லையா, அரோரா வந்தப்போ அதை காமிச்சிட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் ஒரு லேடி வந்து நமக்கு சால்ட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பர்சனும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, கார்ட் 6 இருக்குல்ல, அவங்கக்கிட்ட ஹாட் ஸ்ப்ரிங் இருக்க இடம் இருக்குது, அது அவங்களோட டெரிட்டரி, நம்மளை எடுத்துக்க விட மாட்டேங்கிறாங்க. அதை மட்டும் நம்ம வந்துட்டு எவாப்ரேட் பண்ணால் நம்மளால் சால்ட் எடுக்க முடியும். அதே நேரத்தில் ஃபிஷ்ஷிங்கும் அவங்களோட இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதனால கார்ட் 5ல இருக்கவங்களாம் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. சரி நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகும்போது ரீகோ நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீகோவும் பேசுறதுக்காக போகிறான். அவங்க கொஞ்சம் திமிராக நடந்துக்கிறாங்க. அந்த தாயாலாம் உருட்டி போடுவாங்க இல்லையா, ரீகோ சொல்லிட்டு இருக்கா, அதில் நான் ஜெயிச்சேன்னா நான் சொல்கிற மாதிரி தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்களும் விளையாண்டுட்டு இருக்காங்க. கடைசியில் ரீகோ தான் ஜெயிக்கிறான். ஸோ அவங்க ஆசைப்பட்ட மாதிரி சால்ட்டு ஃபிஷ்ஷிங் இது ரெண்டுமே அவங்களுக்கு கிடச்சிருது. ரீகோவோட தம்பி மறுபடியும் காசு எடுக்கிறதுக்காக வந்திருப்பான். அந்த ஓனரும் கண்டுபிடிச்சிட்டு ஏன்பா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி ரொம்ப சாஃப்டாக தான் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் நான் இந்த காசை கொடுத்தாதான் ரீகோக்கு என்ன ஆச்சுங்கிற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப ஃபீல் ஒரு பெரியதான் சொல்லியிருப்பாரு. அந்த ஜொலிக்கிற கல் வந்துட்டு ஒரு மெட்ராய்டு அப்படின்னு சொல்லி எரிக்கல்லோட ஒரு பகுதி தான் அது. ஹீரோவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். மேக்னட்டோஸ்பியரோட டிஸ்டர்பன்ஸ் காரணமாக தான் அரோராவை நம்மளால் நைட்டில் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மேக்னட்டோஸ்பியர்னால் எர்த்தை சுற்றி எப்படி வந்துட்டு அட்மாஸ்பியர் இருக்கோ அதே மாதிரி தான் மேக்னட்டோஸ்பியருங்கிறது. எனர்ஜி பார்ட்டிகல்ஸ்லேருந்து எர்த்தை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணும். ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த டைமில் அரோரா நமக்கு தெரியும். திரும்பவும் சொல்கிறேன், மேக்னட்டோஸ்பியர்னு சொல்லிட்டு அந்த லேயரில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா அரோரா நம்மளால் பார்க்க முடியும். அந்த குட்டி பையன் ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஷூட்டிங் ஸ்டாரை பார்த்து தான் இங்கே இருக்க எல்லாத்தையும் சொல்லியிருந்திருப்பான். அதெல்லாம் வச்சு கன்க்ளூட் பண்ணி பார்க்கும்போது ஒரு சூப்பர் நோவா ஈவெண்ட் தான் நடந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதே நேரத்தில் அந்த பக்கமாக ஒரு சயின்டிஸ்ட்டும் சூப்பர் நோவா ஈவெண்ட் தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க ப்ரொஃபஸர் போல், இனிமேல் ப்ரொஃபஸர்னே வச்சுக்கலாம். சூப்பர் நோவா ஈவெண்ட் என்னன்னா ஒரு மேசிவான எனர்ஜி ஜென்ரேட் ஆகும்போது அது ஒரு பிளாக் ஹோலை க்ரியேட் பண்ணும். ஓப்பன் ஸ்பேஸ் டைமை கிழிச்சிட்டு உள்ளே போகும். அதே மாதிரி தான் அந்த ட்ரெயினும் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொஃபஸரும் சொல்லிட்டு இருக்காங்க. எங்கே போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஆஃபீஸர் கேட்டுட்டு இருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வச்சு பார்க்கும்போது டனல்குள்ளே ஒரு வார்ம் ஹோல் உண்டாகிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க. ஹீரோவும் அந்த ஷூட்டிங் ஸ்டாரும் எத்காக்கும் கூட சூப்பர் நோவாவாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ட்ரெயினில் சயின்டிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஒரு புக்கை எடுத்து காமிக்கிறாங்க. அது வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸர் எழுதின புக்கு தான். அந்த ப்ரொஃபஸர் வேறு யாரும் இல்லை. இங்கே
ப்ரெசன்ட் டைமில் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்கல்ல சூப்பர் நோவா மூமெண்ட்டை, அவரோட புக்கு தான். அவர் வந்து சொல்லியிருக்காரு, வார்ம் ஹோல் வந்து க்ரியேட் ஆச்சுன்னா அப்போது டைம் ட்ராவல்ங்கிறது பாசிபிள் தான் அது வழியா அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் கூட சென்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி மற்றவங்கலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னுமே டீப் டவுனும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்கூல் பாய் இருக்கான் இல்லையா, அவன் தான் ஒரு பேப்பரில் 2023 2016 எழுதி வைக்கிறான், எப்படி நம்மளால் டைம் ட்ராவல் செய்ய முடிஞ்சுது அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருக்கான். அந்த வார்ம் ஹோல் வழியாக 2023லேருந்து 2060க்கு நம்மளால் வர முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதே நேரத்தில் சயின்டிஸ்ட்டும் திரும்பியும் வார்ம் ஹோல் கிரியேட் ஆச்சுன்னா நம்மளால் திரும்பி போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக திரும்பி போயிடுவோங்கிறது வந்துட்டு உறுதி கிடையாது, பட் இருந்தாலும் எப்படி வந்துட்டு வந்திருக்கோங்கிறதுனாலும் இவங்க வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் திரும்பி எப்படி போகணுங்கிறத கண்டுபிடிச்சதுக்கே கொஞ்சம் எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. திரும்பி போயிட்டு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த மேக்கப் கேர்ளும் சொல்லிட்டு இருக்கா, அவளுக்கு தான் இங்கேருந்து போகவே இஷ்டம் இல்லையே, நம்ம போய் மட்டும் என்ன பிரயோஜனம், 2026 தான் உலகமே அழிஞ்சிருமே, எல்லாமே வேஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லும்போது, நம்ம போனால் நம்மளால் உலகத்தை காப்பாற்ற முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அவ்வளோ நெகட்டிவாக பேசினாலும் யாரும் அதை பெருசாக கண்டுக்கல. எப்படியாவது திரும்பவும் ப்ரெசென்ட்க்கு வந்து ஃப்யூச்சரை மாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இருந்துட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயின்குள்ளேயே அந்த லவர் பாய் லவர் கேர்ள் சுற்றிட்டு இருப்பாங்கல்ல, இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, அது நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அவளுக்கு வந்துட்டு இங்கேருந்து திரும்பி போகவே இஷ்டம் இல்லை. அந்த பையனுக்கும் ரொம்பவே ஷாக்காக தான் இருக்குது. இங்கே அந்த லவர் பாயும் தனியாக வந்துட்டு புலம்புன்னு அழுவுறான் ரீகோ கிட்ட. இதே நேரத்தில் அந்த லவர் கேர்ள் கோச்சிட்டு வந்து வேற ஒரு இடத்துல வந்துட்டு அழுதுட்டு இருந்திருப்பா. பயங்கரமாக மழைலாம் பெய்யுது. ரீகோ அந்த லவர் பாய் ஹீரோன்னு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க லவர் கேர்ளை. அந்த பிள்ளை தேடுற பஞ்சாயத்தில் ஹீரோயின் வேற கீழே விழுந்து காலை உடச்சிக்குவாங்க போல். ரீகோ தான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். மழை வந்துட்டு பயங்கர ஹெவியாக பெஞ்சிட்ருக்கு. ஒரு தாத்தா இருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு ஒரு பொம்மை மாதிரி அதே தன்னோட பையனாக நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களும் இப்போ வந்து காட் ஃபைக்கு வந்துட்டு நானுமே இங்கே தான் தூங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே யாரும் பேசலை. அவர் பாட்டுக்கு அந்த பக்கம் டனல் பக்கம் ஒரு கேட் இருக்கும் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே பார்த்தா வார்ம் ஹோல் இருக்குது. ஹீரோவும் பார்க்குறான் அதை. தாத்தா தான் கையில் ஒரு பொம்மை வச்சுருப்பாங்களே, அதை அந்த வார்ம் ஹோல் இழுத்துக்குது. ஹீரோவும் ஒரு கல்லை தூக்கி போடுறான், அதையும் இழுத்துக்குது. சரி அப்படின்னா இதுதான் வந்துட்டு ப்ரெசென்ட்க்கு போகிற வழி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் போயிட முடியாது. வார்ம் ஹோல்குள்ளே அப்படியே ட்ராவல் பண்ணால் உயிருக்கு ஆபத்து. ஸோ வந்துட்டு கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் போகணும். அதை தான் அந்த சயின்டிஸ்ட்டும் சொல்லிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த ஸ்டேஷனில் 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த தாத்தா கிட்டேருந்து வந்திருக்கோம்ல ஒரு குட்டி செடி மாதிரி ஒன்று, அது அவங்கக்கிட்ட தான் மாட்டுது. இதுலேருந்து எப்படியோ இங்கே அவங்க வார்ம் ஹோலில் ட்ராவல் பண்ணால் ப்ரெசென்ட்க்கு வர வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. அதே நேரத்தில் அந்த லவர் பொண்ணு தான் காணாமல் போயிருக்குமே, அதுதானே தேடிட்டு இருப்பாங்க. மழையெல்லாம் பேஞ்சு ஓஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த லவர் கேர்ள்கிட்ட பேசி சமாதானப்படுத்தி காட் ஃபைக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க. அந்த சயின்டிஸ்ட் பையனும் சொல்லிகிட்டு இருக்கான், நம்ம பார்த்தது வார்ம் ஹோல் தான். ப்ரொஃபஸர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க போல், நேச்சுரல் ஈவெண்ட் எர்த்குவேக்கு அரோரா அந்த மாதிரி ஏதாவது ஈவெண்ட் நடக்கும்போது வார்ம் ஹோல் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் இந்த வார்ம் ஹோல் வழியாக ட்ராவல் பண்ணி ப்ரெசென்ட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த லவர் கேர்ள் அதான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லையா, அவளுக்கு இங்கேருந்து போகவே இஷ்டம் இல்லை. பாப்கட் லேடி தான் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. மேக்கப் கேர்ளும் சொல்கிறான், இங்கெல்லாம் உன்னால் குழந்தைய வளர்க்க முடியாது, நீ வந்துட்டு ப்ரெசென்ட்க்கு போனால் தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி. ஹீரோவும் நம்மளோட வேர்ல்டுக்கு போகலாம், ஃப்யூச்சரையும் மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஒருவேளை அது நடக்கலைன்னா அப்படின்னு சொல்லும்போது நம்ம நடத்தி காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் பாசிட்டிவாக தான் பேசிகிட்டு இருக்கான். காட்டுக்குள்ளே பவர் கொடுக்குறோம்ல லைன், அதை வந்துட்டு ஒயிட்டி பார்த்துருவான். அதை வந்து சொல்லிகிட்டு இருக்கான். சரி அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சயின்டிஸ்ட் சொல்லும்போது அதை வச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கவங்க டவுட் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த சயின்டிஸ்ட்டும் மறுபடியும் ஒரு சயின்டிஃபை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இதை தான் வார்ம் ஹோல்னு வச்சுக்கலாம். இதை நம்ம திரும்பவும் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதுக்குள்ளே எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனை யூஸ் பண்ணி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இது வார்ம் ஹோலில் ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் திரும்ப போகிறதுக்காக. எல்லாரும் எமர்ஜென்சி பவர் ஜென்ரேட்டரை கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்பவே ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. பயங்கரமாக அதையே வந்துட்டு ஒரு ஒர்க்காக எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மேக்கப் கேர்ளும் இங்கே உட்காந்துருக்கா. ஹீரோயினும் வந்து பேசி பார்க்குறா, நான் எங்கேயும் வரல, நான் இங்கே தான் இருக்க போகிறேன், நீங்கள் வேணால் ப்ரெசென்ட்க்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. நீ இங்கேயே ஸ்டக் ஆகி இருக்க போறியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது, ப்ரெசென்ட்டில் தான் ஸ்டக் ஆகி இருக்க மாதிரி இருக்குது, ப்ரெசென்ட்க்கு போய் மட்டும் என்ன பிரயோஜனம், ஒரு வேளை ஃப்யூச்சரை மாற்ற முடியலன்னா பரவாயில்ல, நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கா. ஹீரோ தான் கூப்பிட்டு பார்க்குறான். இப்போ அந்த சயின்டிஸ்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க, யாராவது இங்கே இருக்கிறதும் ஒரு வகையில் நல்லது தான் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டில் எடுத்து வரைகிறாங்க. இப்போ நம்ம 2060 இருக்கோம், 2023க்கு நம்ம போகணும். இடையில 2026 தான் அந்த உலகம் அழிய போகிற ஈவெண்ட் நடக்க போகுது.
இன்கேஸ் நம்ம ப்ரெசென்ட்டுக்கு போயிட்டு எதுவுமே மாத்த முடியலன்னா 2060 அப்படியே தான் இருக்கும். அட்லீஸ்ட் ப்ரெசென்ட்ல கொஞ்சம் பேர்னாலும் உயிரோட வாழ்வாங்க. இங்கே வரமாட்டேன்னு சொல்றாங்கல்ல, அவங்கனாலும் சர்வே பண்ணுவாங்க. அப்படி இல்ல நம்மளால வந்துட்டு ஃப்யூச்சர மாத்த முடியும் ப்ரெசென்ட்க்கு போயிட்டு அப்படின்னா, 2வது டைம்லைன் வந்து கிரியேட் ஆகும். அப்ப 2 பேரலல் வேர்ல்டு கிடைக்கும். அதில ஒரு பேரலல் வேர்ல்டுல மட்டும் இவங்க மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றான். அந்த பாப்கட் லேடியும் இதனால தான் சொல்றேன். நீ எங்க கூட திரும்பவும் ப்ரெசென்ட்க்கு வந்துரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த பிள்ளைட்ட ரொம்பவே கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. சரின்ட்டு ப்ரெசென்ட் கிளம்புற வேலைலாம் பார்த்துட்டு இருக்கும்போது ரீகோ வந்துட்டு நானும் இங்கேயே இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். ப்ரெசென்ட்ல இருக்கிறது ஒரு தம்பி. அவனும் ஓனா சர்வே பண்ணிக்குவான். எதுக்கு நம்ம தேவையில்லாம போய்க்கிட்டு அப்படிங்கிற மாரி நினைக்கிறான் போல. ஹீரோவும் பேசி பார்க்குறான். இங்க ரீகோவும் வரத்துக்கு தயாரா இல்ல. எப்படியோ ஒரு வழியா அந்த மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்க எமர்ஜென்சி ஜெனரேட்டரையும் கண்டுபிடிச்சு ஆன் பண்ணிடுறாங்க. அந்த தாத்தாவும் இங்கே தான் இருக்க போறதா சொல்லியிருப்பாங்க. அவருக்கு இங்க அந்த காட்டுல தனியா சர்வே பண்றதா பெட்டரா ஃபீல் பண்ணாரு போல. ஒயிட்டியும் அவருக்காக நெறையா பெர்ரீஸ் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு, "நீங்க உங்க குடும்பத்த பார்க்கணும்னு தோணலையா?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்கான். அந்த தாத்தாவும், "என்னோட பையன புல்லி பண்ணியிருக்காங்க. என்னோட பொண்ணோட ரேங்க்கு ரொம்ப பிரச்சனையா இருந்திருக்கு. அப்பலாம் நான் வந்துட்டு அவங்கள கண்டுக்கவே இல்ல. அதனாலேயே என்னவோ அவங்களோட ட்ரஸ்ட்ட நான் இழந்துட்டேன். என்னால வந்துட்டு திரும்பி அங்க போக முடியாது." அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு இங்க இருக்க புடிச்சிருக்கும் கூட. ஒயிட்டியும் அவர்கிட்ட ஒரு வெள்ள ஷீட்ட குடுத்துட்டு கிளம்பிடுறான். என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஒரு கார்ட்டூன் மாதிரி இவங்கள வரைஞ்சு வச்சிருக்கான். அந்த லவ்வர் கேர்ளையும் ரொம்பவே பயங்கரமா சமாதானப்படுத்துறாங்க. எப்படியாவது நம்ம வந்து ப்ரெசென்ட்க்கு போய் உன்னோட வாழ்க்கைய மாத்த முடியும் அப்படின்னு நம்பிக்கைலாம் குடுக்குறாங்க. ரீகோவையும் எல்லாரும் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. நம்மளால ஃப்யூச்சர மாத்த முடியும். எங்கள நம்பு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டான். அவனும் ஆரம்பத்துல முடியாதுன்னு அடம் புடிச்சாலும் எப்படியோ ஒரு வழியா வரத்துக்கு சம்மதிக்கிறான். ஹீரோவும் ரீகோவும் இருக்கவங்க எல்லாரையும் வந்துட்டு ட்ரெயினில் ஏற்றிடுறாங்க. கடைசியாக ரீகோ ஏறலாங்கும்போது மரம்லாம் விழுந்துருது. ஹீரோவும் எவ்வளவோ ரீகோவை கூப்பிட ட்ரை பண்ணுறான். கடைசியில் அந்த தாத்தா தான் எங்கேருந்து ஓடி வந்து ரீகோவை பிடிச்சி ஏற்றி விட்டுறாங்க. வார்ம் ஹோலில் ஏதோ ஒரு கருப்பு புகை மாதிரி இருக்கும். அது ரீகோவோட கையில் பட்டிருக்கும். இந்த தாத்தாவும் ஸ்டார்டிங்லேருந்து வில்லன் மாதிரி தெரிஞ்சுட்டு கடைசியில் எல்லாருக்கும் ஹீரோ மாதிரி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒயிட்டி கூப்பிட்டுட்டு இருக்கான். நீங்களும் வந்துருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் போய் சந்தோஷமாக இருங்க, எனக்கு இங்கே இருக்கிறது தான் சந்தோஷமே அப்படின்னு சொல்லி அந்த கதவையும் மூடி விட்டுடுறாங்க. ட்ரெயினும் ட்ராவல் ஆக ஆரம்பிக்குது. அந்த வார்ம் ஹோல் வழியா போகும்போது பயங்கர ஷேக்கன்ஸ் எல்லாமே இருக்க தான் செய்யுது. எப்படியோ ஒரு வழியா ட்ரெயினும் நின்னு முடிக்குது. ஆசையா ஹீரோவும் கதவ தொறந்து பார்க்குறான். அங்க கொஞ்சம் ஒர்க்கர் மாரி இருக்காங்க. அவங்க நெறைய பேர் நின்னுட்டுருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்குறான், "இன்னைக்கு என்ன நாள்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. "மே 1, 2026" அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இவங்க 2023க்கு தான் போணும். இப்போ 2026 டிசாஸ்டர் நடக்கிற டைமா பார்த்து வந்திருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன்லாம் போகுது. ஃப்யூச்சர்ல இந்த டைரிலாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த மாரி டிசாஸ்டர் நடக்க போகுது. எப்படியாவது தடுங்க அப்படின்னு சொல்லி. ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கோம்னு சொன்னா யார் தான் நம்புவா? பயங்கரமா ட்ரோல் பண்றாங்க எல்லாரும். பெருசா ப்ரெசென்ட்ட மாத்திடலாம், கிழிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் வந்திருப்பாங்க. இங்க ஒண்ணும் வேலைக்கு ஆகுற மாரி தெரியல. யாருமே நம்பவும் மாட்டேங்கிறாங்க. இவங்களும் வந்துட்டு கத்தி கதறி பார்த்துட்டாங்க. ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. எல்லாரும் அவங்கவங்க குடும்பத்துல போய் சேர்ந்துட்டாங்க. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் ஃப்யூச்சர மாத்த முடியலையே அப்படிங்கிற ஏக்கமும், வருத்தமும் எல்லார் மனசுலயும் இருந்துட்டு தான் இருக்கு. மறுபடியும் எல்லாரும் மீட்டிங் போட்டு எப்படியாவது ஃப்யூச்சர மாத்தணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கிடையிலயே ஹீரோயின் வந்துட்டு ரீகோட்ட ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா ரீகோ வந்துட்டு இல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம ரீகோவோட கையில அந்த புகை பட்டுச்சா, அதனாலயோ என்னவோ தெரியல, அவனால சரியா அந்த கைய வச்சு வேலை பார்க்க முடியல. அவனுக்கு மட்டும் ரொம்பவே சோகமா தான் இருக்கு. ப்ரெசென்ட்க்கு வந்தது. பேசாம ஃப்யூச்சர்லயே இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். ஒய்டி நிறையா வந்துட்டு கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுவான். அவன் ஒரு விளாக் மாதிரி போட்டிருக்கான். இந்த மாதிரி நாங்கள் ஃப்யூச்சர்லேருந்து வரோம். ஃப்யூச்சரில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டரும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கான். மக்களும் வந்துட்டு அதெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க போல். நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ஒரு பக்கம் ட்ரோலும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு செடி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, அதை வந்துட்டு சாம்பிளுக்கு எடுத்து ஒரு யூனிவர்சிட்டி வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுவே வந்துட்டு ப்ரூவ் பண்ணிருச்சு. இது வந்து 30 வருஷம் ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்கள்ட்ட ப்ரூஃப் இருக்குது. அதே நேரத்தில் ஒய்டியோட அந்த வீடியோவும் ரொம்பவே வைரல் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இப்போ மக்கள்லாம் கொஷின் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால கவர்மெண்ட் வந்து செக் பண்ணி தான் ஆகணும். அந்த பாப்கட் லேடி தான் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு பெரிய ஒரு மினிஸ்டர் தான் போய் பார்த்துருப்பாங்க. அவங்களும் தனியாக கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. நீங்கள் சொன்னதை நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். அது கரெக்டாக இருந்ததுனால நாங்கள் ராக்கெட்டையும் ரெடி பண்ணிட்டோம். அது போயிட்டு அந்த மெட்ராய்டை அழிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் இந்த பாப்கட் லேடி இவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கவர்மெண்ட்டை நம்பி தான் ஆகணும். ஏன்னா அதை தவிர நம்மள்ட்ட வேறு வழியும் கிடையாது. எதுவும் நடக்காதுன்னு நம்புவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ரீகோவும் அவனோட தம்பியை பார்க்க போயிருப்பான். அவன் இப்போ ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸராக இருக்கான். ரீகோக்கும் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. அவன்
எப்படியும் வந்துட்டு ஒரு வழியாக உருப்படுற வழியை பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ரீகோவால் இனிமேல் ஹேர் ட்ரெஸ்ஸராக ஆக முடியாது போல், அதான் அவனோட கையை வேலை செய்ய மாட்டேங்குதே சரியா. எங்கேயோ தூரமாக போகிற ஐடியாவில் இருக்கான் போல், எல்லாட்டையும் அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஹீரோட்டையும் சொல்லிட்டு இருக்கான், ஹீரோ என்ன நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோக்கும் வேலை இருந்திருக்காது, அவனையும் வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க. அவன் ஃப்யூச்சர்லேருந்து இந்த மாதிரி நடந்தது இதெல்லாம் சொல்லியிருப்பான் இல்லை. ஸோ நிறையா ரூமர்ஸ் இருக்கும், ஒர்க்குக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிறதுனால. ஹீரோயினும் அங்கே வந்திருப்பான். 3 பேரும் சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒயிட்டி இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு ட்ரெயின் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்துட்டு கேப்சூல், டைம் கேப்சூல்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுக்குள்ளே நிறையா ஞாபகார்த்தமான திங்ஸ் இல்லை லெட்டர் அந்த மாதிரி போட்டு புதைச்சி வைப்பாங்க. ஃப்யூச்சரில் அதை எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி இப்போது அந்த தாத்தா இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக ஒன்று புதைச்சி வைக்கிறான். மேக்கப் கேர்ளுக்கு தான் யாருமே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பான். இப்போ ஒரு பையன் வந்துட்டு அவளை அப்ரோச் பண்ணுறான். அவளுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. லவர் பாயும் லவர் கேர்ளும் ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க. லவர் கேர்ள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பா இல்லையா, இப்போ அவளுக்கு வலி எடுக்க ஆரம்பிச்சிடுது. அதே நேரத்தில் ஒயிட்டி வந்துட்டு அந்த தாத்தாவோட பொண்ணை பார்க்குறதுக்காக போயிருப்பாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் வந்து சிடுசிடுந்தான் இருக்கா, இருந்தாலும் அவங்க அப்பாவை பற்றின விஷயம் கேள்விப்பட்டதும் கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்கே ரீகோக்கு தான் கை ஒழுங்காக வேலை செய்யாது, அதனால ஒரு டம்மிக்கு வந்துட்டு ஹேர் கட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது ஒரு குழந்தை வந்துட்டு க்யூட்டாக கேட்டுட்ருக்கு, நான் வீட்டுக்கு போகணும், எனக்கு முடிச்சுட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இருக்கவங்களும் இல்லைடா கண்ணா லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரீகோ தான் வந்து அந்த குட்டி பொண்ணுக்கு அழகாக ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி விடுறான். அந்த பொண்ணு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, க்யூட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா டாட்டா சொல்லிட்டு கிளம்பிடுறா. அந்த பாஸ் லேடியும் பரவாயில்லப்பா, நீ முன்ன விட தேறிட்ட, கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்ட அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ரீகோக்கும் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்திருக்கும். அவனும் அவசரமாக ஓடி வந்து பார்க்குறான். லவ்வர் கேர்ளுக்கு குழந்தை பிறந்துச்சு, ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. திரும்பி வந்ததில் நடந்த ஒரு உருப்படியான விஷயம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ரொம்ப ஆசையாக அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ ரீகோ எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ட்ரெயின்லேருந்தே எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டல் வெளியே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போது அந்த மேக்கப் கேர்ள் இருக்கா இல்லையா, அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிச்சு. அவள் ஒயிட்டியை வம்பிழுத்துட்டு இருக்கா. அப்போ நீ என்னை டம்ப் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒயிட்டியும் கேட்டுட்ருக்கான். ஹீரோக்கும் எல்லாரும் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க, எங்களோட உயிர் எல்லாத்தையும் நீங்கள் காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ரொம்பவே சந்தோஷப்படுறான். இங்கே சயின்டிஸ்ட் ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, அந்த மெட்ராய்டு அழிக்கிறதுக்காக ராக்கெட் சென்ட் பண்ணியிருக்காங்க, அதோட ரிசல்ட் 3 நாளில் தெரிஞ்சிடும், அப்படி இல்லை அப்படின்னா டிசம்பர் 9 வந்து அந்த மெட்ராய்டு அழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை ரீகோவும் தெரிஞ்சுக்கிறான். ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் கிட்ட ஸ்விட்சர்லாண்டில் பங்கர் இருக்கான், அங்கே போய் நம்ம சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரீகோ சொல்லிட்டு இருக்கான். நான் வரல, நீங்கள் எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இங்கேருந்து அவன் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவி பண்ண போகிறதா சொல்கிறான். ஹீரோனும் எல்லாரையும் பங்கருக்கு கூப்பிட்டுட்டு இருக்கா. அதில் சில பேர் சொல்கிறாங்க, இதுதான் எங்களோட வாழ்க்கை, இதுதான் முடிவுனா நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கோம், நாங்கள் எங்கேயும் வரல அப்படிங்கிற மாதிரி. ஹீரோவும் ரீகோ கிட்ட எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ மீதி பேர் எல்லாத்தையும் ஒழுங்காக பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினையும் ஒழுங்காக பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினும் எல்லாத்தையும் பேசிட்டேன், வரவங்க எல்லாம் நாளைக்கு 8:30 வந்துடுவாங்க, நீயும் ட்ரெயினுக்கு வந்து சேரு அப்படிங்கிற மாதிரி ரீகோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ரீகோவோட தம்பி இருக்கான் இல்லை, அவனும் ரெடி ஆகிட்டான். ரீகோ கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கான், உன்ன மாதிரி ஒரு அண்ணன் கிடச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன், நீ இருக்கிறதுனால தான் நான் உண்மையுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அன்பெல்லாம் கொட்டி தீர்த்துட்டு இருக்கான். ரீகோவும் ரொம்பவே சந்தோஷப்படுறான். ரீகோவும் காலைல ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணியிருப்பான். ஹீரோயின் வந்து லவர் பாய் குழந்தைய கையில் வச்சுட்டு தான் பேசிகிட்டு இருக்கா. ரீகோ பங்கருக்கு வரல போல், அதை இன்டெரக்டாக சொல்லிட்டு இருக்கா, நீ நல்லா பார்த்துக்கோ, நான் உன்னை எப்போவுமே மறக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லும்போது நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கேட்டுட்டு இருக்கா. பின்னாடி கேட்குற சத்தத்தை வச்சு எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டா போல் வேகமாக ரீகோவை பார்க்க தான் போயிட்டு இருக்கா. ஹீரோயினும் ரீகோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் ரீகோவும் வந்து ரொம்பவே ஃபீல் ஆகி ஹக் பண்ணிக்கிறான். உனக்கு ரொம்பவே நன்றி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். ஹீரோ இப்போ ஆம்புலன்ஸ் டிரைவராக ஒர்க் பண்ணுறான் போல். ரீகோ வந்து பேசிகிட்டு இருக்கான், நானும் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஹீரோவும் யாரா இவன் பைத்தியக்காரன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ரீகோவும் சொல்லிட்டு இருக்கான், நீ என்னை ஒவ்வொரு தடவையும் என்னோட உயிரை காப்பாற்றினது நீ, அதனால இந்த தடவை நம்ம எல்லாரையும் சேர்ந்து காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி. ஹீரோவை தனியாக விட ரீகோக்கும் மனசு இல்லை, அதனால அவனும் இங்கேயே இருக்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டான். ப்ரொஃபஸர்னு ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அவருக்கு ஏதோ கால் வருது, அவரும் ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக படுக்கிறாங்க. என்ன விஷயம்னு தெரியல. ஆல்ரெடி ஒயிட்டி வந்துட்டு ஒரு டைம் கேப்சூல் புதைச்சி வச்சுருப்பான் இல்லையா, அது கரெக்டாக தாத்தாவே எடுத்து படித்து பார்க்குறாங்க. அவர் வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட்லேயே நல்லா வாழ பழகிட்டாரு. ரீகோவும் ஹீரோ கிட்ட என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனால் எல்லாத்தையும் ஒன்றா சமாளிப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த ஹோல் சீரீஸே முடியுது. கடைசியில் என்னாச்சு, உலகம் அழிச்சிச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ரொஃபஸர் ராக்கெட் சக்ஸஸ்ஃபுல்னு கேள்விப்பட்டிருக்கணும், அதனால கூட ரிலாக்ஸ் ஆகிருக்கலாம்.
அத பத்தி இந்த சீரிஸ்ல எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த சீரிஸ்க்கு உண்மையாலுமே நான் கொஞ்சம் நெறையாவே டைம் எடுத்துக்கிட்டேன். எனக்கு புரியுது. அடுத்த சீரிஸ்லனாலும் இந்த அளவுக்கு டைம் எடுக்காம இருக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். அது மட்டும் இல்லாம நான் பெருசா சைஃபை எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இதுவரைக்கும் எதுக்கும் குடுத்ததில்ல. இந்த தடவையும் வேண்டாம். சும்மா நார்மலா சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணலான்னு தான் நெனச்சேன். ஏதோ கொஞ்சம் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். அது எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு புரிஞ்சுதா? புடிச்சிருந்ததாங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணிருங்க. இந்த சீரிஸோட எண்டிங் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு கன்க்ளூஷனே கொடுக்காம இருந்திருக்காங்க. அதான் ஜப்பான் கவர்மெண்ட் பற்றி எல்லாருக்குமே தெரியுமே. அவங்க டெக்னாலஜியில் வேறு லெவல். எப்படியும் அந்த ராக்கெட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன, ஹீரோனும் ரீகோவும் நல்ல லைஃப்பை லீட் பண்ணுவாங்க நம்புவோம். ஸோ எனிவேஸ், இந்த சீரிஸ் பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங் 16 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.